So good afternoon. First of all, I would like to thank the correspondent, principal, and the head of the department of this NPR College for giving the opportunity to share few of the experience. And also, I would like to extend my gratitude to my friend, Dr. Prabhakar, because very long ago he instructed about it, because due to him only I standing here. So today I am going to discuss about the medicinal chemistry. So actually, in front of a pharmaceutical industry personalities, giving this talk is a little bit difficult. But however, in the first talk, Dr. Ramanathan, he elaborated about the how the drugs are formulated in industrial perspective. So ஒரு இண்டஸ்ட்ரி போனீங்கன்னா எப்படி இருக்கும், அது என்ன பண்ணோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் வரும். பட் ஹவர் ஒரு எடுத்தோடனே ஒரு ட்ரக் அப்படின்றது வந்து இம்மிடியட்டாக நம்ம கைக்கு வந்துடாது. ஓகே, ஸோ அந்த ட்ரக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே சொன்னோன்னா கிளாசிக்கலாக நம்ம வீட்டில் இது பண்ணுவோம், கஷாயம் குடிக்கிறோம். ஓகேவா? ஸோ கொரோனா பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கபசுர குடிநீர் கொடுத்துருப்போம். இன்றைக்கி வரைக்கும் கபசுர குடிநீர் ஏன் ஒர்க் பண்ணுது, எப்படி ஒர்க் பண்ணுது, அது எப்படி உங்களை போய் சரி பண்ணுது அப்படின்ற ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னைக்கு கிடையாது. ஓகே, பட் கபசுர குடிநீர் வேலை செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கபசுர குடிநீரை யார் ஃபார்முலேட் பண்ணாங்க, அதில் இருக்க என்னென்ன இது இருக்குது, அது எல்லாமே நம்ம டீப்பாக போனோன்னா தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெங்குவில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா டெங்கு நிலவேம்புன்னும், அந்த டெங்கு கஷாயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜில் வந்து ஒரு நல்ல டெங்குக்கான அந்த நிலவேம்பு குடிநீர் கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா அது டீப்பாக அனலைஸ் பண்ணி நீங்கள் அந்த கஷாயத்தை ரெடி பண்ணி தெரியும். அதில் வந்து சாண்டல் ஸ்மெல் வரும், சந்தனத்தோட ஸ்மெல் வரும். அதில் என்ன சந்தனத்தோட ஸ்மெல் வரும்னா அந்த சந்தன மரத்தோட அந்த ஃப்ளேக்ஸே அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு ஆஃப் தி இன்க்ரீடியன்ட் டு கிவ் தி இம்யூனிட்டி பவர் அண்ட் இன்க்ரீஸ் தி ஸ்ட்ரென்த் அகெயின்ஸ்ட் தி டெங்கு வைரஸ். பட் ஃபார்ச்சுனேட்டாக ரீசெண்டாக நான் ஒரு 2-3 ஃப்ரெண்டுக்கிட்ட இது பண்ண என்ன பண்ணாங்கன்னா, டெங்கு அந்த பிரைமரி ஹெல்த் சென்டரில் கொடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, அந்த டப்பா இது பண்ணிவிட்டு அந்த சந்தனம் ஃப்ளேக்ஸ் போடுறதுக்கு பதில் சாண்டில் ஃப்ளேவரை வந்து ஸ்ப்ரே பண்ணி பேக் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ திறந்தோடனே எல்லாருக்கும் சாண்டில் ஃப்ளேவர் இருந்துச்சு. பட் ஹவர் அந்த நிலவேம்பு குடிநீர் ஒர்க் பண்ணிச்சா அப்படின்றது வந்து குடித்தவங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? ஸோ லைக் தட். பட் இதோட மெயின் இது என்னென்னா, அந்த நிலவேம்பு குடிநீரும் சரி, நம்ம சொன்ன கபசுர குடிநீரும் சரி, யார் அதை டிசைன் பண்ணி, யார் அதை டிஸ்கவர் பண்ணாங்க, அதை ஃபார்முலேட் பண்ணி இதை குடித்தா இப்படி வரும் அப்படின்றது. அதேமாதிரி பப்பாளி இலை எல்லாருமே பார்த்துருப்போம், யாருமே அதை மதிச்சே இருக்க மாட்டோம், அந்த பழத்தை மட்டும் சாப்பிட்ருவோம். வி நெவர் பாதர் அபவுட் தி லீவ்ஸ். அது லீவ் வந்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அது உங்களுக்கு வந்து உங்களோட WBC அக்கௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு யாருமே யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ பட் ஹவர் சம் பீப்புள் தே டிசைடட். பட் இன் இந்தியன் ட்ரெடிஷன் வி ஹேவ் லாட் ஆஃப் இன்வென்ஷன்ஸ், பட் we don't have the background. Okay, so similarly in medicinal chemistry a lot of drug, நம்ம இன்னைக்கு பேராசிட்டமால் சாப்பிட்றோம். பேராசிட்டமால் வந்து டூரிங் தி கோவிட் பீரியட் நம்ம சாப்பிட்ட பேராசிட்டமால்லாம் ஒரு ரிப்போர்ட் சொன்னிச்சு, அப்படியே குட்டி வச்சுன்னா இட் ஹையர் தென் தி எவரெஸ்ட் மவுண்டன். அதோட அவ்வளோ பேராசிட்டமாலை கன்சியூம் பண்ணியிருக்கோம். பட் பேராசிட்டமால் சாப்பிட்டா ஜுரம் போகும் அப்படின்னு யார் கண்டுபிடிச்சா? அந்த பேராசிட்டமால் மாத்திரன்றது ஒரு சின்ன மாலிகுல் தான், பேராசிட்டமால். ஓகேவா? ஃபீனால் வந்து ஒரு அசிடைல் குரூப் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. இஃப் யூ ஆர் கெமிஸ்ட்ரி அது தெரியும். ஒரு சாதாரண ஒரு ஃபினால், இஃப் யூ இன்ட்ரடியூஸ் அசிடைல் குரூப், தட் பேராசிட்டமால் ஆக்டிவ்ஸ். ஸ்டில் நவ் நமக்கு இருக்கிற ஒரே என்ன சொல்கிறது, கடவுளை கூட பண்ண முடியாது. பட் நம்ம கையில் வச்சிருக்க ஒரே கடவுள் வந்து பேராசிட்டமால். தலைவலிக்குதோ உடம்பு வலிக்குதோ எதுவாக இருந்தாலும் சரி, டக்குன்னு ஒரு பேராசிட்டமால் போட்டோன்னா யூ ரிலீஃப் எவ்ரிதிங். ஓகே, பட் அதை பற்றி அதோட பேக்ரவுண்ட்லாம் நம்ம எதுவுமே அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அது யார் கண்டுபிடிச்சா, உண்மையாலுமே அந்த ப்ராப்பர்ட்டி யார் இது பண்ணால், பேராசிட்டமால் உண்மையாலுமே ஜுரத்தை சரி பண்ணுதா, இல்லை உங்கள் உடம்போட டெம்பரேச்சரை குறைக்குதா? இட் பிகேஸ் ஆன்டிஃபைவர் இருக்குது. ஓகேவா? P125 குழந்தைக்கு போட்டிங்கன்னா சொல்லுவேன், டாக்டர்கிட்ட போவார், P125 கொடுங்க அப்படின்லாம். நான் ஒரு பீடியாட்ரிஷியனை பையனை போடுவார். அதெல்லாம் பையனை கூப்பிட்டு போயிட்டு நல்லா சில்லுன்னு துண்டு எடுத்து அவனை தொடச்சிட்டு வா, சரியாக போயிடும், அது கொடுக்காத அப்படின்னு வர்றார். The same property, because paracetamol வந்து ஒரு ஆன்டிபைரட்டிக் தான், லைக் தட். ஸோ வி ஆர் யூஸிங் லாட் ஆஃப் ட்ரக்ஸ் டே டு டே லைஃப், நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம். பர்டிகுலர் சார் சொன்ன மாதிரி வந்து எந்த ஒரு மெடிக்கல் போனாலும் சரி தான், அப்படியே முன்னாடி ஒன்று இருக்கும், டாக்டர் அவர் தான். அமாக்சிசிலின் ஒன்று இருக்கும், சிட்ரசின் ஒன்று இருக்கும், பேராசிட்டமால் ஒன்று இருக்கும். சிட்ரசினை கன்சியூம் பண்ண அது ஆளே இருக்க மாட்டோம், அது ஏன் ஒர்க் பண்ணலாம் தெரியல. ஸோ பட் வி டோன்ட் நோ வாட் இஸ் தி சைட் எஃபெக்ட், ஹவு சிட்ரசின் ஒர்க், சிட்ரசின் ஏனால் இது பண்ணுது, அது எதுவுமே நமக்கு தெரியாது. பட் if as academic research, now my today talk about the academic perspective. academic view la or drug எப்படி டிசைன் பண்ணுறாங்க, எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு. நிறைய பேர் நம்ம ஹெட்ரோசைக்ளிக்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம், நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி. ஸோ மை டாக் மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் தி மெடிசினல் கெமிஸ்ட்ரி. in Madurai Kamaraj University, I belong to the natural products chemistry, but here I am working in the catalysis and material development. But one of my division working in the medicine, because students not interested nowadays natural products work பண்ணுறது ஸ்டூடெண்ட் வர மாட்டாங்க. ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய இது பண்ணணும் அப்படின்னு. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வராங்கன்னா, they looking for the fast food. ஓகே, வந்தீங்கன்னா ஒரு 4 பேப்பர் வந்தால் 3 வயசில் பிஹெச்டி முடிச்சுட்டு போமா, 4 இதில் அடைக்கிறேன். they don't want to explore the fundamentals of the research. So
my group little bit you are working deeper. So medicinal chemistry, it's very important. ஸோ டே டு டே லைஃப் நம்மளோட லைஃப் இது எப்படி ஒரு மெடிசனல் கெமிஸ்ட்ரி அப்படின்றது வந்து ஸோ மெடிசனல் கெமிஸ்ட்ரி பெஸ்ட் இட்ஸ் இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச் ஏரியா ஒரு மெடிசனல் நேம் இட் செல்ஃப். ஸோ வி ஆர் ஒர்க்கிங் தி மெடிசனல் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ த்ரூ தி கெமிஸ்ட்ரி வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் தி அப்ளிகேஷன் ஆஃப் தி மாலிகூல்ஸ் பிகாஸ் வி ஆர் சிந்தசிஸ் தி பிளண்டி ஆஃப் மாலிகூல் நிறைய மாலிகூல் சிந்தசிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லா மாலிகூலுக்குமே வந்து எல்லா ப்ராப்பர்ட்டி இருக்காது. ஸோ வி ஆர் டென் டு எக்ஸ்ப்ளோர் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி மாலிகூல் ஹவு தட் மாலிகூல்ஸ் இன்ட்ராக்ட் வித் அவர் பயாலஜிக்கல் சிஸ்டம். ஒரு மெடிசனல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு தான் நீங்கள் எது வேணால் சாப்பிட்லாம், எந்த வேணால் சாப்பிட்லாம், எது பண்ணலாம். பட் அது உங்கள் பாடியில் போய் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதான். ஏன்னா நம்ம நிறைய நம்மளோட தமிழ் ட்ரெடிஷன் படி உணவே மருந்து. ஓகேவா, டெய்லி என்ன ரசம் சாப்பிட்றது கூட ஒரு இதுக்காக தான் சொல்லுவோம், டைஜஷன் பர்பஸ் தான் சாப்பிடுவோம். வி ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் ஸ்பினாச், கீரை வகைகள் நிறைய எடுத்துருக்கோம். எல்லா கீரையுமே நிறைய சாப்பிடுது. முருங்கைக்கீரை சாப்பிட்ற மாதிரி கருவேப்பிலையை நம்ம கூட்டு வச்சு சாப்பிட முடியுமா? ஓகே, பட் ரெண்ட் ஆஃப் abundant தான் கிடைக்கும். ஓகே, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லீவ்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, தட் இஸ் கால். ஸோ மெடிசனல் கெமிஸ்ட்ரி பெஸ்ட் டிஃபைன் தி இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச் கெமிஸ்ட்ரி அண்ட் medicinal based drug, and the main objective of this is hunt for the better new drugs. ஒரு நியூ ட்ரக் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்றது. பட் தட் ஹண்டிங் இஸ் நாட் அ வெரி ஷார்ட் டர்ம். ஒரு ட்ரக் வெளியே வரணும் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ஷார்ட் டர்ம். ஒன்றே இன்றைக்கி லேபில் சிந்தசிஸ் பண்ணோம், ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், இம்மிடியட்டாக இட்ஸ் நாட் கோயிங் தட். ஓகே, இட் இஸ் அ லாங் ட்ராவல். ஐ வில் ஷோ ட்ரக் வெளியே வரணும் அப்படின்னா வந்து என்ன சொல்லுது, எவ்வளோ நான் அதான் சொல்ல பேராசிட்டமால். வி டோன்ட் நோ அபவுட் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் பேராசிட்டமால். எப்படி யார் முதல் இன்வென்ட் பண்ணால், யார் அதுக்கான பேட்டன்ட் வச்சிருக்கா, அந்த பேட்டன்ட் எப்போ க்ளோஸ் ஆச்சு, எப்போ இதாச்சு அப்படின்னே தெரியாது. பட் we are extensively using paracetamol. Okay, like that. So the hunting for new drug, it is so called a drug discovery. Adan drug discovery, no? So in generally the medicinal chemist can make a new compounds. Normally இன்னைக்கு எங்க லேப்ல we are some new classically we give our knowledge to synthesis the heterocyclic. நம்ம நாலேஜ் வச்சு நம்மளோட பேசிக் நம்ம படித்த நேம்டு ரியாக்ஷன், நம்ம இருக்க ரியேஜன், இருக்க கெமிக்கல், அதை வச்சு புது புது ஹெட்ரோசைக்ளிக்ஸ்லாம் சிந்தசிஸ் பண்ணிட்டு அந்த ஹெட்ரோசைக்ளிக்கில் ஃபஸ்ட்டு கேரக்டரைஸ் வித் அனாலிட்டிக்கல் டூல்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த IR UV NMR பண்ணிட்டு தென் வி கிவ் த சாம்பிள் டு அவர் பயாலஜிக்கல் ஃப்ரெண்ட். பயாலஜி ஃப்ரெண்ட் இருந்தால் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் ஆக்டிவிட்டி பார்த்து கொடுப்பான். அதுக்கப்புறம் தான் நமக்கு அது என்ன ஆக்டிவிட்டி இருக்கோ அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் தி கிளாசிக்கல் டைப் ஆஃப் மெடிசினல் கெமிஸ்ட்ரி ரிசர்ச் இன் லெபார்ட்டரி. ஸோ டிட்டர்மைன் தி பயாலஜிக்கல் ப்ராசஸ் பண்ணுவோம். அண்ட் மெயின்லி இந்த மெடிசினல் கெமிஸ்ட்ரி ஆஃப்டர் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் கம் ஆப்டிமைசேஷன் மினிமம் சைட் எஃபெக்ட். ஸோ ஸ்டடி டு அப் தி டிஸ்ட்ரிபியூஷன் மெட்டபாலிசம் அண்ட் எஸ்கிரியேஷன் ஆஃப் ட்ரக். ஸோ நெக்ஸ்ட் இது அடுத்த லெவல் ஓகே சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு பேசிக். நம்ம ஒரு ட்ரக் ஒரு சின்ன ட்ரக்னு சொல்ல எடுத்தோடனே வி குட் நாட் கிளைம் as a drug. It's a heterocyclic molecule. It may be heterocyclic, non-heterocyclic molecule. Why we claim the heterocyclic அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா வந்து the heterocyclics, the carbon, oxygen, hydrogen எல்லா ஹைட்ரோகார்பன்லையுமே இருக்கும். இட் மே பி அ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஆர் மே பி அ எடிபிள் ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். நம்மளோட ஃபுட்டிலே டெய்லி நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம எடுத்துக்கிற ஹைட்ரோகார்பன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்பினாய்ட்ஸ். ஓகேவா, இன்றைக்கி நம்ம எல்லாமே ரொம்ப அப்படியே அடிக்டாக இருக்குது. பிரியாணியோட ஸ்மெல், பிரியாணி தான் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஒன்லி டியூ டு தி டெப்பினாய்ட்ஸ். அதில் போகிற நீங்கள் வந்து புதினா, அதில் போகிற இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸில் இருக்க அதுக்கு வாலட்டைல் டெப்பினாய்ட்ஸ் வந்து தம் போட்டோன்னே பாயில் ஆகிட்டு உங்கள் நோஸ் இது பண்ணும். ஸோ த டெப்னைட் ஒன்லி அனௌன்ஸ் இட்ஸ் அ பிரியாணி, இட்ஸ் அ சாம்பார் ரைஸ், இட்ஸ் அ ரசம் சாதம் அப்படின்றது. ஓகேவா, இட்ஸ் நான் மீனிங். எகெயின் அதே பிரியாணி ரொம்ப ஸ்பைஸாக இருக்குது, நீங்களாம் சூப்பராக சாப்பிட போகிறீங்க, நல்லா இருக்குது அப்படின்னா வாட் இஸ் த ரீசன் மீன்ஸ் அல்கலைட்ஸ். ஓகேவா, நாம் எடுத்துக்கிற எல்லா போகிறது ஏலக்காய் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் போகிற பிரிஞ்சல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் போடுற பட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் போடுற எல்லா ஸ்பைசஸ். ஓகேவா, நாட் ரெகுலர் அந்த ஸ்பைசஸில் அந்த ஸ்பைசஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்டட் வர்ற அந்த அல்கலைட்ஸ், இந்த அல்கலைட்ஸ் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே கொடுக்கும். ஓகேவா, டேஸ்ட்டை கொடுத்துட்டு அந்த ஸ்மெல்லை கொடுக்கும். ஓகே, பட் தட் அல்கலைட்ஸ் ஒன்லி கிவ் தட் அல்கலைட்ஸ் அப்படின்றது வந்து ஐ ஹோப் யூ நோ அல்கலைட்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன் கண்டெய்னிங் ஹெட்ரோசைக்கிள். அதில் நைட்ரஜன்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம பாடியில் நிறைய ஸ்மெல் வருது, நிறைய பேர் ஓடர் வரும். ஓகேவா, நம்ம ஷீட்டு ஸ்மெல் அடிக்கும், கவுடங் ஸ்மெல் அடிக்கும். அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சல்ஃபர் வருதோ, சல்ஃபர் இருக்க காம்பவுண்ட் எல்லாமே ஸ்மெல் அடிக்கும். ஸ்மெல்னா ஓடர், ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஓகேவா, ஸோ நம்ம எக்ஸ்கிரியேஷனில் நிறைய சல்ஃபர் வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்மெல் பேட் ஸ்மெல் வரும். ஈவன் உங்களுக்கு ஸ்வெட்டிங் நிறையா உங்களோட இதெல்லாம் ஸ்வெட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்வெட்டிங்லேயே வந்து நிறைய சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் வரும். இந்த சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் கிடைச்சிட்டு ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும். ஸோ த நைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜனும் நிறைய எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸில் நீங்கள் சாப்பிட்ற எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே என்ன சொல்லுவாங்க, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். மெயினாக சொல்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் தட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் தட் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் லாட் ஆஃப் ஆக்சிஜன். தட் ஆக்சிஜன் ட்ராப் த ரேடிக்கல்ஸ். உங்கள் பாடியில் வர அந்த ரேடிக்கல்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு
கேன்சருக்கான ரிஸ்க்கை வந்து குறைக்கும். ஓகேவா, ப்ராபகேஷன் கேன்சர் ரேடிகல்ஸ் இருக்கும்போது தான். ஸோ வேர் இஸ் த ஆக்சிஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட் மீன்ஸ் ஃப்ளேவனாய்ட் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஆக்சிஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஃப்ளேவனாய்ட் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். நம்ம நிறைய ஃப்ரூட் சாப்பிடணும் அப்படின்றது மெயினாக சொல்கிறதே வந்து they are oxygen containing heterocyclics. That oxygen containing heterocyclics trap the radicals. நம்ம நிறைய முறுமுறுன்னு தோசை சாப்பிட்றோம், நிறைய பரோட்டா சாப்பிட்றோம், எல்லாமே கிறிஸ்பியாக வேணும், எல்லாமே டீப் ஃப்ரைடு வேணும் அப்படின்னும் போது during the deep fry it is a possibility to generate lot of the free radicals. நிறைய free radicals generate ஆயிருக்கும். That free radicals travel பண்ண என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து that free radicals அவங்களுக்கு கேன்சராக இருக்கணும். ஸோ அதனால தான் நிறைய ஹீரோயின்ஸ் ஸ்டார்ஸ் கண்டினியூஸாக அவங்க ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கிறது காரணம் வந்து தே ட்ரை டு கொஞ்ச தி ஃப்ரீ ரேடிகல்ஸ். அவங்க சாப்பிட்ற ஃப்ரீ ரேடிகல்ஸ் அவங்களுக்கு ரிச்சாக இருக்குனாலாம் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கல. அவங்க எவ்வளோக்குள்ள ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறாங்களோ அவ்வளோக்கோ அவங்க ஃப்ரீ ரேடிகல்ஸை கொஞ்சம் பண்ணுவாங்க, பாடியில் இருக்க ஃப்ரீ ரேடிகல்ஸ். ஸோ தே ஸ்லோலி ஸ்டாப்பிங் தி ஏஜிங் ப்ராசஸ். ஸோ இட் யூஸ் தி அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கும். அதனால தான் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு. ஈவன் எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்மளோட சின்ன இளந்த பழத்துலேருந்து நெல்லிக்காயிலேருந்து கொய்யாப்பழத்துலேருந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்தோடனே கிவி ஆப்பிள்னு போயிடக்கூடாது. ஓகேவா, அவர் சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்டு நம்ம ஈஸியாக நம்மளால் இது பண்ண முடியும் ஃப்ரூட்ஸ். ஓகேவா, நெல்லிக்காய் நம்ம அம்லாம் அதில் வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி ஹெட்ரோசைக்ளிக். ஸோ ஒய் ஐம் டெல்லிங் திஸ் லைன் மீன்ஸ், ஸோ ஃப்ரூட்ஸ் ஆக்சிஜன் ஹெட்ரோசைக்ளிக், நைட்ரஜன் ஹெட்ரோசைக்ளிக் எல்லாமே இருக்கும், சல்ஃபர் ஹெட்ரோசைக்ளிக். ஸோ தீஸ் ஹெட்ரோ ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இது பண்ணோம். ஸோ these molecules oxygen, nitrogen, sulfur in periodic table around more than 108 elements are present, but however these three elements plays a major role in the body. They have a lot of interaction. Okay va, nitrogen nammaloda protein la nariya irukku. Okay va, due to the presence of the nitrogen, most of the nitrogen containing compounds has the good biological activity. இந்த biological activityன்றது வந்து it may be a positive, it may be a negative-ஆக இருக்கலாம். ஓகேவா, அது உங்களை காப்பாற்றவும் செய்யலாம், உங்களை போட்டு தள்ளவும் செய்யலாம். ஓகேவா, அதனால் biological activity இருக்குது அப்படின்னா உங்களை காப்பாற்றலாம் கிடையாது. biological activity means that drug, that molecule interact with your biological system. That is the understanding. Okay, so that is why nitrogen containing heterocyclic giving the more attention. நிறைய இப்போ வந்து கொஞ்சம் நேனோ சார் சொன்ன மாதிரி வந்து நேனோ மெட்டீரியல் போயிட்டு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்ஜின்ஸ் வரும். ஸோ பிஃபோர் நேனோ மெட்டீரியல் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிஸை வெரி ஸ்ட்ராங், நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஈவன் ஹைதராபாத் அண்டு பெங்களூர், தட் இஸ் வை தே கிளைம்ட் எஸ் ஃபார்மாசிட்டிக்கல் ஹப். அங்கே நிறைய ஃபார்மாசிட்டிகல்ஸ் இது பண்ணிகிட்டே இருப்பாங்க, நிறைய கம்பெனிஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த இது பண்ணியிருக்கோம். ஸோ ஹவ் எ ட்ரக் டிஸ்கவரி, ஒரு ட்ரக் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பேராசிட்டமால் எடுத்துக்கலாம், இல்லை ஈவன் சிட்ரசைன் ஓகே எடுத்துக்கலாம். ஸோ அது ஜஸ்ட் ஒரு 2 to 3 years முன்னாடிலாம் வந்து மார்க்கெட் வந்திருக்காது. ஓகேவா, ஸோ இட் டேக்ஸ் செவரல் இயர்ஸ். இஃப் வாண்ட் டு, இதுதான் ஒரு ட்ரக் டிஸ்கவரி ஃபனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் வாண்ட் டு டிஸ்கவர், இஃப் வாண்ட் டு மார்க்கெட் எ ட்ரக், ஓகே, அரௌண்ட் 10,000 to 20,000 கேண்டிடேட்ஸ் ஆஃப் ட்ரக். நம்ம ஃபஸ்ட்டு அதை ட்ரக்னு கிளைம் பண்ணக்கூடாது. இட்ஸ் அ மாலிகுல், ஒரு மாலிகுல் ஸ்கேஃபோல்ஸ், ஹெட்ரோசைக்ளிக் ஸ்கேஃபோல்ஸ். they synthesize நிறைய. இப்போ இது பண்ணும்போது இப்போ டியூ டு திஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தி மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சார் சொன்ன மாதிரி நாங்களே ஷார்டேஜ் சாஃப்ட்வேர் ஈஸியாக சிஸ்டத்தில் ஸ்க்ரீன் பண்ணிடலாம், இது ஆக்டிவிட்டி இருக்குது, இந்த ஆக்டிவிட்டி இருக்குன்னு. பிஃபோர் தே டோன்ட் ஹேவ் சச் டைப் ஆஃப் தி சாஃப்ட்வேர் எக்ஸ்போஷர். அப்படின்னும் போது எல்லா ட்ரக் எல்லா மாலிகுலுமே கையால் வரைஞ்சி மறுபடியும் தே சிந்தசைஸ் and then subject to the screening. So they started the 10,000 to 20,000 heterocyclic moiety. இது பண்ணும்போது வந்து first their discovery and screening, first high throughput synthesis. இது high throughput synthesis அப்படின்றது 100% பேரலாக ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு டிஃப்ரெண்ட் ஒரு நைட்ரஜன் இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் போட்டுட்டு ஹை த்ரோபுட் சிந்தசிஸ் அதை இது பண்ணிவிட்டு வெரி மினிமம் ஸ்கேல்ஸ், ஓகே, எகைன் மைக்ரோகிராம் மில்லிகிராம் ஸ்கேல் இது பண்ணிவிட்டு the through high throughput screening on target and target validation எங்கே ஒர்க் பண்ணோம் அப்படின்னு first step is the discovery of screening and target validation. ஓகே பண்ணு. Then again lead optimization. Lead optimization means அதில் எதுலாம் இருக்கோ அதை ஃபில்டர் பண்ணி among the thousands molecules இருக்குன்னா அந்த thousandsல ஒரு 100 to 150 molecules is active. They are showing some property. ஆக்டிவ்ன்ற முடியாது, they are showing some response. நம்மளோட லீட் காம்பவுண்டுங்க நம்மளோட ப்ரோட்டீனுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி காட்டுது அப்படின்னா அந்த காம்பவுண்ட் தட் இஸ் கால் லீட் ஆப்டிமைசேஷன். அந்த இதை மட்டும் ஸ்க்ரீன் பண்ணி எடுத்துட்டு அகைன் காம்பினேட்டோரியல் கெமிஸ்ட்ரி அதையே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் வெரிஃபிகேஷன் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு லீட் ஆப்டிமைசேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் பேஸ்டு ட்ரக் டிசைன் அகைன் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அகைன் அந்த அரௌண்ட் 100 to 150ல ஒரு அரௌண்ட் 50 molecules if it's okay. They started with the 10,000 to 20,000 candidate. 50 வருது அப்படின்னா again this compound has the some property against our targeted protein. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோட்டீன் ஒரு டிசீஸ் இது பண்ண போகிறோம், அந்த ப்ரோட்டீன் வந்து ஒரு ஆக்டிவிட்டி காட்டுதுன்னா அந்த ப்ரோட்டீனை வந்து இன்விட்ரோ அண்ட் இன்விவோ ஸ்டடீஸ் ஜஸ்ட் அந்த செல் லைன் வச்சு செக் பண்ணுறது, லைட்டாக மைஸ்க்கு இது பண்ணி பண்ணுறது. ஓகே மைஸ்க்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா அது எலி வந்து கடலில் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம், பட் ஹியூமனுக்கு அந்த மாதிரி கொடுத்து செக் பண்ண முடியாது. ஸோ அகெயின் they started the ADME property, absorption, dissolution, metabolism and excretion. So
ரெண்டு ப்ராசஸ் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ட்ரக் வேணால் டிசைன் பண்ணலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த ட்ரக் போட்டாலும் கடைசியில் அது நம்மளோட பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியே வரணும். தட் மீன்ஸ் இட் ஷுட் நாட் அஃபெக்ட் ஆர் இட்ஸ் நாட் ஸ்டக் இன் அவர் கிட்னி. ஓகேவா? கிட்னியை தாண்டி வெளியே வரணும். அகெயின் பிளட் பிரெயின் பேரியரை வந்து இதை தாண்டி போகக்கூடாது. ஓகேவா? இஃப் பிரெயினுக்கு இதுக்காக மட்டும்தான் அதை தாண்டி போகணும். இந்த இடத்துல பிளட் பிரெயின் பேரியர்னு கடவுளே நமக்கு ஒன்று கொடுத்துருப்பார். ஓகேவா? இதை தாண்டி நீங்கள் சாப்பிட்ற எந்த ட்ரக்கும் போகாது, ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு சிஸ்டம் இது பண்ணும்போது ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அப்சர்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்கிரியேஷன், அகெயின் டாக்ஸிசிட்டி. ஸோ இட்ஸ் நாட் டாக்ஸிக், போட்டுதல் இருக்கக்கூடாது. ஓகேவா? அது இருக்கும் டாக்ஸிசிட்டி ஸ்டடிஸ், அது ரெண்டு இருக்கும். ஸோ எகெயின் இனிஷியலி தே டூ ஆல் த ஸ்டடிஸ், தென் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல். இது வரைக்கும் ஃபுல்லுமே வந்து கெமிக்கல் ப்ராசஸ் தான். ட்ரக் வந்து இன்னும் ஹியூமன் பீயிங்க்கு ஒரு என்ன சொல்கிறது மெம்மல்ஸ் போயிருக்காது. ஜஸ்ட் ஒரு மைஸ் வரைக்கும் இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அகெயின் தே கோ ஃபார் தி கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஸோ ஆஃப்டர் மைஸ்லேருந்து எலிக்கு போனதுக்கப்புறம் தே கோ ஃபார் தி சம் ரேட்ஸ் அண்ட் monkeys. Then after successful they go for the human being, and after the clinical trial then they submitted for the NDA approval. Okay, National Drug Agency. The approval முடிஞ்சு ஃபைனலாக வரும்போது it may be one drug to the market. So they started the 10,000 to 20,000 molecule screen பண்ணிட்டு ஸோ ஆஃப்டர் திங் they again ஒரு மாலிகுல் வந்து ட்ரக் வந்து வெளியும். ஸோ திஸ் இஸ் தி ஒரு ட்ரக் டிஸ்கவரி அப்படின்னு நாங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணும்போது வந்து இருக்கும். ஈவன் சம் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ் ஆல்சோ வெல் டிஸ்கஸ் தே கிராஸ் திஸ் மச் ஆஃப் தி ப்ராப்ளம். நம்ம எடுத்துக்கிற ட்ரக் ஓகே இது இடத்துலையுமே சில பிரச்சனை வந்துடும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி ட்ரக். இதில் சைட் எஃபெக்ட் இருக்கும். அதில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நிறையா அப்ரூவ் பண்ணியிருப்போம், அப்ராட் மார்க்கெட்டில் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ட்ரக் டிஸ்கவரி ஃபுனல், ஸ்டார்டிங் ஃப்ரம் தி laboratory molecule synthesis and after the classing everything and it good the drug might is gone. So how to synthesize a drug? Previously first ஒரு எப்பயுமே ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம எதுவுமே ஒர்க் பண்ணவே மாட்டோம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா தான் we try to solve the problem. ஓகே, சிமிலர்லி ஒரு டிசீஸ், எனி டிசீஸ் இருக்கலாம். பிகாஸ் ப்ரீவியஸ்லி இப்போ வந்து டிசீஸ் வந்து நம்ம ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். கொரோனா கூட நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓகேவா? பிகாஸ் அதோட நிறைய ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி எல்லாம் படிச்சிருப்பீங்க, அது ஏன் அப்படின்றலாம் இருக்கும். பட் நவ் வி ஓவர் கம் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ டிசீஸ் என்ன டிசீஸ்க்கு டார்கெட் பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி ப்ரீவியஸ்லி ட்ரக் மாலிகுல் ஹெட்ரோசைக்ளிக் சிந்தசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா நவடேஸ் டியூ டு திஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் தி கம்ப்யூட்டர் எய்ட் தி ட்ரக் டிஸ்கவரி நிறைய சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்குல்ல, எந்த ட்ரக் என்ன ப்ரோட்டீன் எது ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ப்ரோட்டீன் கூட எப்படி அந்த ப்ராப்ளத்தை ப்ரோட்டீனோட எக்ஸ்பிரஷன் எப்படி நம்ம சப்ரஸ் பண்ணலாம் இல்லை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வி ஐடென்டிஃபை த டிசீஸ். அந்த டிசீஸ் பேஸ்டு ட்ரக் டிஸ்கவரி, ஒரு டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த டிசீஸ்க்கான இது பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் சிம்பிளாக வந்து பேராசிட்டமால் எல்லா தலைவலிக்கும் போட்டோம். ஆனால் தலைவலின்றது எல்லாருக்கும் ஒரே தலைவலி கிடையாது. ஹெடேக் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஹெடேக் இருக்கும். ஓகேவா? ஸோ பிகாஸ் ஹெட் இஸ் அரௌண்ட் 360 டிகிரி. உங்களுக்கு எந்த இடத்துல வலிக்குதுன்ற பொறுத்து நீங்கள் அது கிளாஸிஃபை. இட் மேபி மைக்ரேன், எனி ப்ராப்ளம் எது இருக்கும். ஓகேவா? ஈவன் நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் தலைவலிக்குன்னு தலைவலிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம், ஜஸ்ட் டியூ டு த ப்ராப்ளம். ஸோ என்னோட பர்சனல் அப்சர்வேஷன் நிறைய ஃப்ரெண்ட் உங்களோட ஸ்டொமக் அப்செட் தான் உங்கள் தலைவலிக்கு பெரிய இதுவாக இருக்கும். அது என்னோட நிறைய என் கூட இருக்கிறது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ். நம்ம என்னமோ தலைவலிக்குது, தலையில் தண்ணி கொத்துக்குச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டியூ டு தி இம்ப்ராப்பர் ஃபுட் டைஜஷன். உங்கள் டைஜஷன் ப்ராப்பர் இன்டைஜஷன் வந்து உங்களுக்கு ஹெட் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட்டுக்கு டேப்லெட் கொடுத்துருப்போம். பட் ஆக்சுவலி நீங்கள் ஸ்டொமக்கை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹெடேக் சரியாக இருக்கும். பட் அந்த ப்ராப்பர் டிசீஸ். ஸோ அந்த டார்கெட் எங்கே இது பண்ணுது அப்படின்றது டிசீஸ் இருக்கும். ஸோ வி ஷுட் இல்னஸ் ஆர் சிக்னஸ் கேரக்டரைஸ் பை தி பர்டிகுலர் செட் ஆஃப் சைன்ஸ் ஆர் சிம்டம்ஸ் இது பண்ணுறது. அகெயின் டிசீஸ் ஜீன்ஸ் காஸ் தி கான்ட்ரிபியூட்டரி ஜெனட்டிக்லி டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் டிசீஸ். சில டிசீஸ் ஈவன் மைக்ரேன் ஹெட்டேக் கூட சில நம்ம ஹெரிடிட்டியாக வரும். அம்மா அப்பாவுக்கு வந்திருக்கும், தாத்தாக்கு வந்திருக்கும். ஸோ zigzag ஒரு ஜென்ரேஷன் தான் ஜென்ரேஷன் இருக்கும். ஸோ சச் டைப் ஆஃப் தி ஜெனட்டிக் இருக்கும். அண்ட் டிசீஸ் இன்ட்ராக்டிங் வித் தி டார்கெட்ஸ், நம்ம அந்த டார்கெட் கூட எப்படி போய் இன்ட்ராக்ட் பண்ண அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் வாண்ட் டு டூ தி ட்ரக் டிஸ்கவரி வி ஐடென்டிஃபை தி டார்கெட்ஸ். அண்ட் வாட் இஸ் த டார்கெட்? இட் மே பி என்ன அந்த நம்ம எந்த டார்கெட் அப்படின்றது. ஸோ பிகாஸ் வி ஆர் நாட் டாக்டர்ஸ் அண்ட் வி ஆர் நாட் அ சயின்டிஸ்ட், மெடிசினல் சயின்டிஸ்ட், நம்ம ஒன்றும் டிப்தாக போய் எங்கே நான் சொல்ல முடியாது. ஓகேவா? பட் வென் கோ டு த ரிசர்ச் அது என் தலைவலி அப்படின்றது வந்து ஓவராலாக இருக்கும். தலைக்குள்ளார என்ன இருக்குது, அது எங்கே நடக்குது அப்படின்னா. ஸோ இட் இஸ் எ செல்லுலார் ஆர் மாலிகுலார் இந்த பேத்தாலஜி அண்ட் யூ ரெஸ்பான்ஸ் ஃபார் தி டிசீஸ். நான் என்னோட கிளாஸ்லேயே எல்லாத்தையும் சொல்லுவேன், நாம் கிளைம் பண்ணிக்கிறோம் வி ஆர் ஹியூமன் பீயிங். பட் ஓகே, பட் வி ஆர் மேட் அப் ஆஃப் தி மாலிகுல்ஸ். நம்ம மாலிகுல் தான், நம்ம மாலிகுல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்தா வி கிளைம் இஸ் எ ஹியூமன் பீயிங். ஓகேவா? நம்ம பாடி முழுக்க வந்து ஒரு கெமிக்கல் லெபார்ட்டரி தான். ஸோ மெயினாக வாட்டர் இஸ் எ சால்வன்ட், லாட் ஆஃப் கார்பன், நைட்ரஜன், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இது பண்ணுறது தான். ஸோ அந்த கெமிக்கல் லெபார்ட்டரியில் ஒரு மாலிகுல் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா அந்த நமக்கு பிரச்சனை இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு முட்டியில் வலிக்குது, கண்ணில் வலிக்குது, உங்களுக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குது அப்படின்னா தட் இஸ் அக்ளூமினேஷன் வித் கெமிக்கல்ஸ். பிளாக் அப்படின்றது வந்து ஃபேட்டி ஆசிட். ஸோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் கெமிக்கல். நம்ம பாடி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரி தான். அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியை ப்ராப்பராக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். சம்திங் ராங் அப்படின்னா இட் இஸ் மேபி ப்ராப்ளம். ஸோ
we always, if something happening or disease or something, we try to solve the chemical damage or chemical manipulation inside in our body. Okay, or chemical தான் இருக்கும். அந்த chemicalன்றது வந்து நம்ம laboratory reagent we are called as a chemical, but at the same time into the human being or the living organism as a protein, enzyme, and நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம். Okay, protein enzymes. Okay, that is good. So it may be a receptors. இந்த மாதிரி the problem may be originated from the receptors or enzymes or nucleic acids, hormone or ion channel. Okay, any may be among these 5 ஏதாச்சும் ஒரு இடம் டார்கெட்டாக இருக்கலாம். அந்த டார்கெட் வந்து we should identify the what is the disease kind of problem. It may be receptor problem or it may be an enzymatic problem or nucleic acid problem, hormone or ion channel. Maximum நம்மளோட ஈவன் கேன்சர்லேருந்து நிறையலேருந்து என்சைமேட்டிக் ப்ராப்ளமாக இருக்கும். சம் ஆஃப் திஸ் ஹார்மோனல் ப்ராப்ளம் வந்து இப்போ நிறைய டிசீஸ் ஹார்மோனல் ப்ராப்ளம் தான் இருக்குது. ஓகேவா, ரீசெண்டாக கூட நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க சிறுதானிய உணவு நிறைய சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நிறைய பேர் சிறுதானிய உணவு எடுத்திருப்பீங்க, ஆனால் அதோட பெரிய சைட் எஃபெக்ட் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் இன்றைக்கி யூடியூப் வந்தனால எல்லாருமே டாக்டர்ஸ் தான். ஓகேவா, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவ் பண்ணலனால அவங்க டாக்டர்ஸ் தான். சிறுதானிய உணவு நீங்கள் கண்டினியூஸாக எடுத்திங்கன்னா டெஃபினெட்லி டியூ டு தி ஹார்மோனல் இம்பேலன்ஸ். பர்டிகுலர்லி ஃபீமேல் யார் கண்டினியூஸாக சிறுதானிய உணவு எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். பர்டிகுலர்லி இட் அஃபெக்ட் யுவர் பீரியட் சைக்கிள். பட் அதை யாருமே இது பண்ணியிருக்க மாட்டோம். அதனால தான் வருதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வரகு சாதம் எடுத்துக்கிறோம், சாமை சாதம் எடுத்துக்கிறோம், குதிரைவாலி எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருப்பீங்க. பட் அதை டீப்பாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நிறைய சைட் எஃபெக்ட் கொடுக்கும். ஓகே, அவங்க நம்ம வந்து சும்மா இது சொன்னாங்க, முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னு. பட் பிகாஸ் சிறுதானிய உணவுகள் they directly affect our ஹார்மோன்ஸோட பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும், போத் மேல் அண்ட் ஃபீமேல். இட் கிரியேட்ஸ் a lot of problem. ஸோ அந்த இது இருக்கும். அகெயின் அயன் சேனல்ஸ், நம்மளோட ஹெடேக் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் நியூக்ளிக் ஆசிட் வரைக்கும் போயிடுச்சுன்னா மியூட்டேஷன்ஸ். ஓகே, நியூக்ளிக் ஆசிடில் போகுது அப்படின்னால இட்ஸ் லீட்ஸ் டு சம் கேன்சர் ஆர் சம் அதர் ப்ராப்ளம். ஓகே, இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். Okay, so the drug discovery and development, actually I already said, it involves a wide range of scientific drug discovery அப்படின்றது not only thing, starting from the chemistry and computational chemistry and including the medicines and pharmacology, toxicology. So if you want to do the drug discovery, a single laboratory could not achieve everything. Starting நம்ம ஒரு இது பண்ணலாம், but it should have very good collaboration. ஒரு நல்ல collaboration இருந்துச்சு. The collaboration should be very good understanding. Okay, start because computation எல்லாருமே ஒரே வேலையை பண்ண முடியாது. இப்போ லேபில் நாங்கள் சிந்தசிஸ் பண்ணோம் அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் சிந்தசிஸில் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும், நான் கம்ப்யூட்டேஷனில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஐ ஹேவ் தி குட் கொலாபரேஷன் வித் தி குட் கம்ப்யூட்டேஷன் சயின்டிஸ்ட். ஓகே, அகெயின் we don't have good biological laboratory. ஸோ அந்த ஸ்க்ரீனிங் எல்லாமே இது பண்ணும்போது we go to the biology and biotechnology அந்த டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் இது போகும்போது அகெயின் pharmacology டிபார்ட்மெண்ட் application and to study the cytotoxicity and everything. ஓகே, ஸோ நார்மலி ஸ்டார்டிங் த டார்கெட் வந்து கிளினிக்கல் யூஸ் அப் டு இது பண்ணும்போது ட்ரக் டிஸ்கவரி வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டார்கெட் செலெக்ஷன், காம்பவுண்ட் ஸ்க்ரீனிங் அண்ட் காம்பவுண்ட் ஆப்டிமைசேஷன். ஸோ அப் டு திஸ் லெவல் கால்ஸ் ட்ரக் டிஸ்கவரி. அது வரைக்கும் ஒரு ட்ரக், ஒரு மாலிகுலர் டிஸ்கவர் பண்ணுறோம். ட்ரக்னு நம்ம கிளைம் பண்ணுறோம், பட் ஒரு மாலிகுலர் டிஸ்கவர் பண்ணோம். After identify its property, then it is called a drug development. Pre-clinical trial and selection compound and phase 1, phase 2, phase 3 clinical trials and clinical use அப்படின்றது the drug development. So drug discovery and drug development. So two different places. So up to this, we as a scientist we can work. After this, it goes to say industry level. கொஞ்சம் நிறைய funding. Okay, up to crore level funding, you know. A lot of rights, we should get the permission or right from the government, everything. So the drug discovery, the molecule discovery, maybe we can carry it out in the laboratory, but after that we should have the good industrial collaboration. அது ரெண்டு இருந்தால் தான் the whole process, drug discovery and development will be complete. But maximum இது வரைக்கும் பண்ணாலே, இது வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணாலே great achievement. Then achieve பண்ணி we give the industry people, okay, collaboration. மற்றது அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க நம்ம நினைப்போம் இட்ஸ் a very good drug, சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்லாம் நினைப்போம். அவங்க கையில் போன அப்புறம் தான் இருந்துச்சு, நம்ம அவங்ககிட்ட யானை கொடுக்குறதா நினைப்போம். அவங்க அதை வாங்கி பார்த்துட்டு சும்மா ஒரு எலி அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ தே ஒன்லி நோஸ் தி கிரவுண்ட் ரியாலிட்டி, ஹவு இட் ஒர்க் இன் தி சொசைட்டி. இது பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ டேக் ஒரு நியூ காம்பவுண்ட், ட்ரக் டிஸ்கவரி எப்படி நம்ம சொன்ன மாதிரி வந்து, ஸோ ரோல் ஆஃப் கெமிஸ்ட்ரி இன் ட்ரக் டிஸ்கவரி மீன்ஸ், ஸோ மேக் எ நியூ காம்பவுண்ட். All the labs, they are making lot of the heterocyclic compounds. நிறைய இது பண்ணோம். ஸோ ஆஃப்டர் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி காம்பவுண்ட்ஸ், மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் அண்ட் மினிமம் சைட் எஃபெக்ட்ஸ் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா, ஸோ இஃப் இது 50,000 காம்பவுண்ட்ஸ் சிந்தசிஸ் பண்ணுறோம் ட்ரக் டிஸ்கவரி, அண்ட் முதல் சொன்ன மாதிரி பிரிக்க 50 போகும், கிளினிக்கல் ஸ்டாண்ட் போகும், அண்ட் எப்படி ரிவ்யூ வரும்போது வந்து ஒன்றாகும். ஸோ ஸ்டார்டட் ஃப்ரம் தி அப்ராக்சிமேட், இதுக்கே வந்து ஒரு ட்ரக் டிஸ்கவரி போது 6 அரௌண்ட் ஒரு 7 years. ஒரு நல்ல காம்பவுண்ட் எடுத்துட்டோம்னா 10 years ஆகும் லெபார்ட்டரியில். இஃப் ஹேவ் தி குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, அரௌண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரே ட்ரக்கில் மாற்றி அடிச்சு கிளப்புறாங்க அப்படின்னா ஒரு 5 years இது பண்ணலாம். ஓகே, ஃப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப் டு 7 years. ஓகே, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அரௌண்ட் 1.5 years. அந்த FDA போகும்போது அவங்க எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
நம்மளால் அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அது பண்ணி இது வரதான் வருது. ஸோ if you want to synthesize the molecule, what are the necessary knowledge and the facilities we had? ஒரு molecule synthesis பண்ணி ஈவன் ஒரு 10 years before 10 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். எல்லா யூனிவர்சிட்டிஸ் எல்லாருமே நல்லா சூப்பராக ஆர்கானிக் சிந்தசிஸ் நல்ல ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. ஸோ அப்போ நிறைய மாலிகூல்ஸ், plenty ஆஃப் மாலிகூல்ஸ், plentyன்னு சொல்கிறத விட ஒரு 1000 and thousands ஆஃப் மாலிகூல் தே சிந்தசைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் we need a good literature reference. ஓகே, வித்தவுட் லிட்ரேச்சர் ரெஃபரன்ஸ் வி குட் நாட் டூ. நீங்கள் எடுத்தோடனே புதுசாக ஒன்றுலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா, அது கண்டுபிடிக்கலாம், அது இட் கால்ட் இன்வென்ஷன் மேக்ஸிமம். அதனால தான் நம்ம ட்ரக் இன்வென்ஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. வி கிளைம்ட் எஸ் எ ட்ரக் டிஸ்கவரி. ஓகேவா, ஐ ஹோப் யூ மே அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரி. ஓகே, நம்ம ட்ரக் டிஸ்கவர் தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி கடவுள் எல்லாத்தையுமே நேச்சர் எல்லாமே படைச்சிருக்கு. அதுலேருந்து வி ஐடென்டிஃபை தி குட் சிஸ்டத்தை சூஸ் தான் பண்ண போகிறோம். ஓகேவா, அதனால் இட்ஸ் கால் ட்ரக் டிஸ்கவரி. ஸோ குட் லிட்ரேச்சர் ரெஃபரன்ஸ். வித்தவுட் லிட்ரேச்சர் ரெஃபரன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் டிஃபிகல்ட். லிட்ரேச்சர் ரெஃபரன்ஸ் and bioinformatics data nowadays is a very dominant. Without bioinformatics data பசங்களே திணறுவாங்க, பட் இட் கிவ் த குட் ஐடியா, குட் கைடன்ஸ், நல்ல ஐடியா கொடுக்கும். தென் அனிமல் ஸ்டடி, இன்விட்ரோ ஸ்டடிஸ் தான் அடுத்து போவோம். செல் லைனில் கொடுத்து ஃபஸ்ட்டு இனிஷியலான ஸ்டடீஸ், கேன்சர் செல் லைனில் கொடுக்குறது என்ன செல் லைன், டியூபர்குலோசிஸ் செல் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு இனிஷியல் ஐடியா கிடைக்கும். ஓகே, வெதர் தட் மாலிகுல் இஸ் ஆக்டிவ் ஆர் நாட், அந்த செல் லைன் வந்து கில் பண்ணுதா, அந்த டிசீஸ் இருக்க செல் லைனை கில் பண்ணுதா அப்படின்றது ஃபஸ்ட்டு ப்ரீக்க ஒரு ஐடியா வந்து இந்த இன்விட்ரோ ஸ்டடீஸில் கிடைக்கும். தென் வி கோ டு இன்விவோ ஸ்டடீஸ், அனிமல் ஸ்டடீஸ், தென் கோ டு தி கிளினிக்கல் ஸ்டடீஸ். ஸோ நார்மலாக இந்த கேஸ் ஆஃப் ஒரு ட்ரக் டிஸ்கவரி அப்படின்றது இதாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த 5 ஸ்டெப் இது பண்ணிட்டு போகலாம், ஈஸியாக பண்ணலாம். பட் ஃபஸ்ட் நம்ம பண்ண இந்த ஃபஸ்ட் 2 இது பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ஃபஸ்ட்டு 3 இந்த சைடு இருக்கல, லிட்ரேச்சர் ரெஃபரன்ஸ், பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ், இன்விட்ரோ ஸ்டடீஸ், இது மூணு தான் மேக்ஸிமம் ஒரு யூனிவர்சிட்டி லெவல் ரிசர்ச் வி ஆர் டூயிங் லைக் தட். ஓகே, இட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்போஷர், தென் ஹீ மூவ் டு தி இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் போயிட்டு ஆர் ரெடிஸ் லெபார்டரி, இந்த மாதிரி நல்லா அயன் லெபார்டரியில் தே தென் இன்வால்வ் இன் தி ஸ்ட்ராங் ட்ரக் டிஸ்கவரி லேப். ஓகே, ஸோ தே அகெயின் ஸ்ட்ரக்சர் பேஸ்டு ட்ரக் டிஸ்கவரி நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாலிகுலர் மாடலிங் அண்ட் டிசைனிங் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் மாலிகுல்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ வி கேன் டூ திஸ் டைப் ஆஃப் தட்ஸ் எ imatinib. It was invented in 1990 by biochemist Nicholas Landon and then working for the Ciba Norway, Novartis into the. Then he used it to the CMLs. CML was driven by the brain duker and oncologist is at the Dan-Faber Institute in this pananga. So late 90s he discovered, but first clinical trial take place in 1998 and the drug is received FDA approval in the 2001. So this is the drug molecule, but it looking a simple drug molecule. Idana it contains lot of nitrogen. Okay, இந்த பண்றதுக்காக பண்ணிட்டே இருக்கும். So again nowadays டாக்டர் ராமநாதன் சார் சொன்ன மாதிரி கம்படிஷனல் ட்ரக் டிஸ்கவரி இன்றைக்கி அதான் வெரி பாப்புலர். அதில் உங்களுக்கு பாப்புலர்ன்றதை விட ரிலேபிள் அண்ட் வி கேன் சேவ் அவர் டைம், வி கேன் கிவ் அவர் ஃபுல் இன்புட், நம்மளோட நாலேஜ் கொடுக்கும்போது அந்தளவு அவுட்புட் கிடைக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஸோ சிந்தசிஸ் த ட்ரக் மாலிகூல்ஸ் அண்ட் டிசைன் மாலிகூல்ஸ் அண்ட் என்சைமேட்டிக் அப்படி ட்ரக். ஸோ கம்படிஷனல் டூல்ஸ் such as the pharmacophore models or shape compounds can be used to design the purpose. So Schrödinger, it's one of the very good software, but as per an academic point of view, it's one of the expensive software because each and every year we have to renew. Or 3 years license எங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 23 lakhs to 40 lakhs வருது. But if you go to the website, less expensive softwares are available. Some if you are இனிஷியலாக இருக்கீங்க, ஃபஸ்ட் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். பட் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு நாலேஜ் கொடுக்கும். பட் கம்ப்ளீட் ஐடியா கொடுத்து எண்டோரிங் கூட்டு போகுது. வித் ஹெல்ப் ஆஃப் தி ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் நிறைய ஐடியா க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் அதில் ஒரு ஐடியா கேதர் பண்ணிவிட்டு தென் வித் ஐடியா யூ மூவ் டு தி ஷார்டிஞ்சர் ஆர் சம் அதர் சாஃப்ட்வேர் போது ஒரு ஐடியா கிடைக்கும். எடுத்தோடனே ஷார்டிஞ்சர் போகிறதோட ஒரு ஃப்ரீயாக இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் டிசைன் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஐடியாஸ்லாம் பண்ணிட்டு தென் அதில் போகும்போது நமக்கு குட் ஐடியா நல்லா ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 3D structure activity, 3D QSR, that is a structure activity relation and pharmacophore modeling are the most important and widely used tool for the ligand based drug design. இந்த ligand அப்படின்றது நம்மளோட ட்ரக் தான் அவங்க ligand சொல்கிறது. ஓகே, மாலிகூல்ஸ் தான் they claimed as a drug. Okay, so these are the some idea about the drug discovery. So now we slowly go to the heterocycles. How the heterocyclic influence in the drug discovery, அது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா heterocyclic நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம டே டு டே லைஃப்ல we are taking lot of heterocyclic. சிம்பிளாக சொன்னது ஸ்டார்டிங் ஃப்ரம் தி டெப்பினாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ் அண்ட் ஆக்சிஜன் ஃப்ளேவனாய்ட்ஸ். இது மூணும் எல்லா இடத்துலையுமே நம்ம இது மூணு இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இருக்காது. ஓகேவா? நீங்கள் காலையில் எழுஞ்சி ஒரு பேஸ்ட்டு பிரியாணி ஃப்ளேவரில் பேஸ்ட் எடுத்து பல்லு விளக்குறீங்க அப்படின்னா அதான் சொல்லுவாங்களே வேட் சக்தி அதில் எல்லாமே இருக்குது அப்படின்றது. அது எல்லாமே அவங்க கொடுக்குற அந்த டேஸ்ட் எதுலேருந்து வருது அப்படின்னா அதில் நிறைய டெப்பினாய்ட் தான். ஓகேவா? டெப்பினாய்ட்ஸ் சிம்பிள், நான் அடிக்கடி டெப்பினாய்டுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். ஓகே,
எல்லாருமே லெமன் குடிச்சிருப்பீங்க, லெமன் ஜூஸ் சாப்பிட்ருப்பீங்க. ஓகேவா? லெமன் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்ருப்பீங்க. ஓகே, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லெமன் ஜூஸ் அண்ட் ஆரஞ்சு ஜூஸ்? லெமன் ஜூஸ் லெமன் டேஸ்ட்டில் இருக்கும், ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? அது கலர்லெஸ்ஸாக இருக்கும், அது கலர்டாக இருக்கும். ஓகேவா? பட் ரெண்டுக்குமே போத் லெமன் அண்ட் ஆரஞ்சு ஜூஸ் ரெண்டுத்துலையுமே இருக்கிற கெமிக்கல் வந்து ஒரே கெமிக்கல் தான், லிமனோன். ஓகேவா? சேம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும். இதுலேயும் நீங்கள் லெமன், நீங்கள் வந்து நிம்பு பானி வாங்கி குடிச்சிங்க, டாட்டாவோட இது பண்ணால் டாட்டா ப்ளஸ்ன்னா அதுலேயும் லிமனன் தான் இருக்கும். நீங்கள் மினண்டா இது வேறு எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா மாதம் இது பாருங்கன்னா அதுலேயும் ஃபேண்டாலோன்னா இதுதான் இருக்கும், லிமனோன். சின்ன ஒரு அது வந்து லிமனோன் வந்து ஒரு டெப்பினாய்ட். ஓகே, டெப்பின் மாலிகூல்ஸ். ஓகே, அந்த புளிப்பு டேஸ்ட் வருதுல, அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கும் லெமனோனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, புளிப்பு டேஸ்ட் வந்து சிட்ரிக் ஆசிட். அதனால தான் நீங்கள் இது பண்ணும்போது இப்போ நிறைய நீங்கள் சேட் ஐட்டம்லாம் சாப்பிடும்போது ஆக்சுவலாக லெமன் புழிஞ்சு விடணும். லெமன் புழிஞ்சு விடுறதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க, சிட்ரிக் ஆசிட் போட்டுருவாங்க. அதுதான் உங்களுக்கு ஸ்டொமக் அப்செட் பண்ணுறதே. ஈவன் நீங்கள் சாப்பிட்ற நிறைய இதெல்லாம் சாப்பிட்றீங்களா, காரபந்தி இதெல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் அது போடுறது. பட் த டேஸ்ட் இஸ் லிமனோன். ஸோ ஒன்லி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஆரஞ்ச் அண்ட் லெமன் இஸ் ஸ்டூடியோ கெமிஸ்ட்ரி. ஒன் இஸ் ஆர் ஐசோமர், அனதர் ஒன் இஸ் எஸ் என்ஷியோமர். ஓகே, அந்த என்ஷியோமர் மாறதுனால கம்ப்ளீட்டாக டேஸ்ட்டே நேச்சர் மாற்றிடும். ஓகே, சேம் மாலிகுல், எவ்ரிதிங் சேம், பட் ஒரே ஒரு கார்பனில் இருக்க ப்ரொஜெக்ஷன். ஒன்றுலேருந்து மாலிகுல் உங்களை பார்த்துருக்கோம், ஒன்றில் மாலிகுல் பின் சைடாக இருக்கும். ஓகே, த சிம்பிள் சேஞ்ச் கம்ப்ளீட் சேஞ்ச் இன் எவ்ரிதிங். ஓகே, அதனால தான் லெமன் அண்ட் இருக்கும். தெர் இஸ் எ சிம்பிள் டெப்பினாய்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற புதினாவாக இருந்தாலும் சரி, கொத்தமல்லியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்தெந்தெல்லாம் உங்களோட ஃபுட்டு உங்களை அட்ராக்ட் பண்ணணும்னா டெப்பினாய்ட்ஸ் இல்லாமல் எந்த ஃபுட்டுமே உங்களை அட்ராக்ட் பண்ணாது. ஓகே, அந்த ஃபுட்டில் அந்த டெப்பினாய்ட்ஸும், பிகாஸ் டெப்பினாய்ட்ஸ் ஆர் தி வாலடைல் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ். அந்த ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் நீங்கள் இதில் எடுத்துக்கிறீங்க, புதினா எடுத்துக்கிறீங்க, உங்களோட பிரியாணியோட டேஸ்ட் சொல்கிறேன்ல, புதினா எல்லாம் பிரியாணி பண்ணிங்கன்னா அது வேஸ்ட். ஓகேவா? ஏன்னா அந்த அரோமா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ த வாலடைல், அதில் இருக்க அந்த காம்பவுண்ட் வந்து வாலடைலாக இருக்கும். அகெயின் எலாச்சி, ஏலக்காயிலையும் அதே தான். ஓகேவா? அதே சேம், ஆல் ஆர் தி டெப்னைட்ஸ். பட் நீங்கள் எலாச்சி ஃப்ளேவரில் உங்களுக்கு ஒரு பிஸ்கட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவ்வளோ ஏலக்காய் எடுத்து அவ்வளோ ஏலக்காய் வரைச்சி அதை உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணனா அவங்க கம்பெனி மூடிட்டு போயிட வேண்டியதான். ஓகேவா? தே ஐடென்டிஃபை தி ஸ்ட்ரக்சர், எலாச்சியில் இருக்க அந்த டெப்னைட் ஸ்ட்ரக்சர், தே சிந்தசிஸ் தி சேம் ஸ்ட்ரக்சர் இன் தி லெபார்ட்டரி. கெமிக்கலாக சிந்தசிஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ளேவர், சிம்பிளாக சொல்கிறது வெனிலா ஃப்ளேவர். நீங்கள் வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. ஓகே, வெனிலான்றது அது ஒரு ஃப்ளார். அந்த ஃப்ளாரில் இருக்க அந்த மகரந்தம் இருக்குல்ல, அந்த மகரந்தத்துலேருந்து வரது தான் அந்த வெனிலா ஃப்ளேவர். ஓகே, அதுலேருந்து அவர் எடுக்கும்போது எப்படி நம்ம வந்து குங்குமப்பூ எடுக்கணும்ல, குங்குமப்பூவோட டேஸ்ட் இருக்குல்ல, அதே மாதிரி தான். ஸோ பட் அவ்வளோ எடுக்கணும்னா அவ்வளோ உங்களால் நம்ம இந்தியாலாம் வெனிலா. ஸோ தே மிமிக்டு த ஸ்ட்ரக்சர் அண்ட் தி சிந்தசிஸ் இன் தி லெபார்ட்டரி. ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் தான் உங்களுக்கு வெனிலான்னு போட்டு தராங்க. ஸோ லைக் தட் தே, பிகாஸ் ஏன் சொல்லணும்னா அதே மாதிரி தான் நம்மளோட ட்ரக் மாலிகுலும், எல்லா ட்ரக் மாலிகுலும் பர்டிகுலர்லி அல்கலைட்ஸ் நிறைய நம்ம சாப்பிட்ற, நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஒரு கஷாயம் வச்சு தராங்க அப்படின்னா தட் கஷாயம் டெஃபினெட்லி கண்டெயின் ஒன் அல்கலைட் காம்பவுண்ட். அந்த அல்கலைட் காம்பவுண்ட் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கஷாயம் இருக்காது, நைட்ரஜன் கண்டாக இருக்கும். அந்த நைட்ரஜன் போயிட்டு உங்களை இது பண்ணும். ஓகேவா? நீங்கள் துளசி எடுத்துக்கிட்டாலும் சரி தான், திருநீற்று பச்சைலைன்னு சொல்கிறாங்களே அதுவும் எடுத்துக்கிட்டாலும் சரி தான். இல்லை அந்த திருநீற்று பச்சைலை அந்த செடி பேரே வந்து சென்ட் லீவ்ஸ். ஓகேவா? அந்த சென்ட் லீவ்ஸ் எதுக்கு சொல்லுவோம்னா, உங்களுக்கு சைனஸ் இருக்குது அப்படின்னா அந்த லீவ்ஸ் எடுத்து ஜஸ்ட் க்ரஷ் பண்ணி ஒரு 2 தடவை இது பண்ணிங்கன்னா போதும், உங்களோட ஹிஸ்டமின் செக்ரேஷனை டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடும், உங்களுக்கு தும்மல் நின்றுடும். ஓகே, தட் இஸ் த டெப்னைட்ஸ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. ஓகே, அது இருந்துகிட்டே இருக்கும் தட் டைப் ஆஃப். ஸோ லைக் தட் the heterocyclic, the heteroatoms plays a major role in your life. Okay, so heterocyclics are an important class of heterocyclic ring system containing at least one element other than carbon, hydrogen தவிர வேறு எது இருந்தாலும் that is called a heterocyclic. ஓகேவா? பட் நாட் மெட்டல் இருக்கக்கூடாது. ஓகே, மெட்டல் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, நைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன். ஓகே, இதுதான் நம்ம ஹெட்ரோசைக்ளிக் சொல்லுவோம். மெட்டல் இருந்தால் அது வேறு, அது ஆர்கனோமெட்டாலிக் போய்டும். ஓகேவா இருக்கும். ஸோ நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் ஆர் தி மோஸ்ட் ரெகுலர்லி heteroatoms. And sometimes boron, selenium and phosphorus also well recognized. Phosphorus நிறைய யூஸ் பண்ணுவோம், நம்ம பாடியில் நிறைய phosphorus இருக்குது. பட் phosphorus is a very strong biological activity. Most of the pesticide containing the phosphorus. Phosphorus வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே, phosphorus நம்ம இதில் பண்ணோம்னா டேஞ்சரஸ். So heterocyclic, which are the organic compounds frequently found in the molecules in medicinal chemistry. So they have the why the heterocyclic means the usage of heterocyclic can be valuable modeling solubility, increase the lipophilicity, polarity, hydrogen bonding capacity. Hydrogen bonding is very big as நம்மளோட அந்த ஹெலிக்கல் ஷேப்பே ஹைட்ரஜன் பாண்டிங்கில் தான் இருக்கும். நம்மளோட RNA and DNA ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லை. ஹைட்ரஜன் பாண்டிங் மட்டும் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிற்க முடியாது, எல்லாருமே கொலாப்ஸ் ஆகி படுத்துரும். ஓகேவா? அவர் பாடிஸ் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் தான். ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லைனா நம்மளால் ஸ்டேபிளாக நிற்க முடியாது. பாடியில் ஹைட்ரஜன் பாண்டிங் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்லி பாடிஸ் கொலாப்ஸ்ட். Capacity of the biological compounds which can lead to the optimize the that is ADME and toxicology characteristics of molecules. So how we can understand the heterocyclic? ஏன் இது ரொம்ப இது பண்ணுது அப்படின்னா, this is one of the drug molecule for one disease.
So initially they identify the drug molecule that is called a pyrazole molecule. இந்த molecule இருக்கு. So just it has only 2, okay. It has around 5 IC50 value is less than 5 micromolar. அந்த அளவு activity இருந்துச்சு. So then improved இந்த structure வச்சுட்டு then improved ஒரே ஒரு just ஒரு pyridine moiety தான் இந்த இடத்துல introduce பண்ணாங்க. Introduce பண்ணும்போது that 5 micromolar இருக்க activity வந்து it shows the reduced 10 nanomolar அந்த அளவு activity. That means when compare these and this molecule it is 500 fold more active. Okay, ஒரே ஒரு pyridine இந்த இடத்துல same moiety just they introduce one of the pyridine ring, the activity of these drug molecules enhance 500 folds. ஒரே molecule தான் modification பண்ணும்போது around increase the 500 moles and it active around the 10 nanomolar. Okay, again the same molecule just again they modified ஒரு pyridine வந்தோடனே they try to introduce one of the quinine. Again similarly this is another molecule. இந்த molecule பார்க்கும்போது வந்து around 2400 nanomolar இருந்துச்சு, concentration active இருந்துச்சு. Just they introduced one of the pyridine moiety. இந்த ஒரு pyridine moiety மட்டும் இந்த aromatic benzene moiety இருந்துச்சு. Instead of benzene moiety they introduced the pyridine moiety. It's called 2400 nanomolar active இருந்தது, just 1.1 nanomolar. That is very low concentration. It shows the very good activity. So its activity is increased around 24,000 fold. So the heterocyclics plays a major role. ஒரு known drug but அந்த known drug ஓட activity increase பண்ணா we can modify it. Modify பண்ணி அது ஒரு heteroatom introduce பண்ணும்போது it has a strong binding affinity with the target molecule, target site, and it shows a very good property. That is the importance of the heterocyclic moiety. So in the US FDA approved drugs in 2015 and 20 because of previous taking around this much of drug containing they approved. Okay, chiral drugs around 103 and boron containing drugs 3 and phosphorus containing drugs are 6 and sulfuric containing 39 and fluorine around 38. Okay, so n hydrogen nitrogen containing hydrogen around 144. Compare பண்ணி பாத்தீங்கன்னா aromatic n hydrogen அது அதிகமா இருக்கும், around 144 இது பண்ணிருப்பாங்க. Oxygen 42 ரெண்டுமே யூஸ் பண்ணிருப்பாங்க and sulfuric containing index very less 39 என்ன இது பண்ண முடியும். So it shows the importance of the nitrogen and aromatic containing drug molecules in the drug molecule, nitrogen containing molecules. Okay, so these are the some heterocyclic moiety நிறைய யூஸ் பண்ணிட்டே இருப்போம். pyridine derivatives நிறைய இருக்கும் and piperidine derivatives rank 1ல இருக்க வந்து pyridine derivatives தான். pyridine has the genotoxicity but however pyridine தனியா இருக்கும்போது தான் genotoxic-ஆ இருக்கும், but when incorporate the drug molecule it shows a very good biological activity. And rank 2 piperidine derivatives 22 drugs and rank 3 piperazine derivatives and pyrimidine derivatives, pyrazole derivatives and indole derivatives. ஸோ நம்மளும் நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அசோல்னு இருக்கும், நீங்கள் சில குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அந்த வயிற்றில் பூச்சி இருக்குது அப்படின்னா ஒரு இது கொடுப்பாங்க, அல்பண்டாசோல் அப்படின்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அல்சோல் அப்படின்னு போதெல்லாம் வந்து நைட்ரஜன் இருக்கும். ஸோ கேண்டிட் பி பவுடர் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, கேண்டிட் பி பவுடர் வந்து ஒரு நைட்ரஜன் கண்டெய்னிங் ட்ரக் தான். அதில் வந்து என்ன இருக்குன்னா இமிடசோல் மைட்டி இருக்கும், 2 நைட்ரஜன் இருக்கும். ஸோ அது வந்து ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம ஏரியாவில் கேண்டிட் பி நிறைய வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க, என்ன கேண்டிட் பி பவுடர் வச்சுருப்பாங்க, ஒரு மாதிரி இச்சிங் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி குட் எக்ஸாம்பிள் இமிடசோல் கண்டெய்னிங் ட்ரக் மாலிகுல். ஸோ திஸ் மச் ஆஃப் இந்த ட்ரக் மாலிகுல் எல்லாமே வந்து நம்மளோட நைட்ரஜன் ஹெட்ரோசைக்கிள்ஸில் இருக்கும், நிறைய யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் தி ரெப்ரஸன்டேட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அப்ரூவ்டு ட்ரக்ஸ். சம் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மைட்டி கேள்விப்படுறீங்க, ரெம்டெசிவிர். இது கொரோனா வைரஸை கில் பண்ணலையான்னு யாருக்கும் தெரியாது. பட் ஹேவ் தி ஹியூஜ் மார்க்கெட். அந்த டைமில் அடித்து கிளப்பி காலி பண்ணிச்சு. பட் அதோட சைட் எஃபெக்ட் வந்து சில பேர் சொல்கிறாங்க the remdesivir எடுத்தவங்க வந்து டயபெட்டிக் வருது அப்படின்ட்டு. ஓகே, remdesivir molecules and these are the some of the molecules, approved drug molecules. In all the molecules you can identify lot of nitrogen containing molecules. These are nitrogen containing drug molecules. Okay, so இது வந்து resveratrol. சார் சொன்னால அந்த திராட்சை இருக்குது அப்படின்ட்டு, திராட்சையில் இருக்க அந்த இந்த ட்ரக் மைட்டி அதில் இருக்கும், ரெஸ்வரட்ரால் மைட்டி இருக்கும். ஸோ இட்ஸ் கால்டு ஒன் ஆஃப் தி ட்ரக் மைட்டி. இந்த ட்ரக் மைட்டி வந்து நார்மலாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்தாலே இந்த மைட்டி கிடைக்கும். நான் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, திண்டுக்கல்ல இருக்கனால நீங்கள் நிறைய திராட்சை சாப்பிடுவீங்க. ஓகே, நம்ம எல்லாமே நம்ம சீட்லெஸ் திராட்சை தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி திராட்சையில் வந்து திராட்சையில் இருக்கிற அந்த பெனிஃபிட்டை விட அந்த கிரேப்போட சீடில் தான் பெனிஃபிட்ஸ் அதிகம். ஓகே, கிரேப்போட சீடை தான் சாப்பிடணும், தவிர கிரேப் சாப்பிடக்கூடாது. கிரேப்பில் வந்து ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, நீங்கள் அந்த சீடு எவ்வளோ கிலோ சாப்பிட்றீங்களோ that seed containing lot of oxygen heterocyclics, particularly resveratrol is a good antioxidant. அதனால் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் எதுவுமே நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஓகே, அடிக்கடி நான் சொல்லுவேன், சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. சீடு இருக்க ஃப்ரூட் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். that seed has a lot of property, particularly இந்த இது வந்து ஒரு ஸ்டில் பீன் டைப் ஆஃப் மைட்டி. இந்த இடத்துல ஒரு OH இருக்கும், இந்த இடத்துல ஒரு OH இருக்கும். அது இருந்துச்சுன்னா இட்ஸ் கால்ட் ரெஸ்வெரட்ரால். அந்த கிரேப்போட சீடு வந்து லாட் ஆஃப் ரெஸ்வெரட்ரால். அதோட ப்ராப்பர்ட்டி ரெஸ்வெரட்ரால் இன்றைக்கும் மார்க்கெட்டில் அதிகம். 1 கிராம் ரெஸ்வெரட்ரால் வந்து அரௌண்டு $3,000. பட் அந்த எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறது. பட் நம்ம டேரெக்டாக
எடுத்துக்கலாம், எடுத்து இது பண்ணலாம். ஸோ these are the some example for the nitrogen containing drug molecules. So today my talk இது வந்து ஒரு drug discovery பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா, ஓகே, ஷார்ட் டாக். So in my lab we are working in different field. So mainly we are focusing work in the gastrointestinal cancer. ஏஜிஎஸ் ஏன் அப்படின்னா நானே கொஞ்ச நாள் பயந்துட்டேன், கண்ணா அப்படின்னா வெளியே சாப்பிட்டு வயிறில் பயங்கரமாக இது பண்ணேன். இன்றைக்கி வந்து லாட் ஆஃப் கேன்சர்ஸ் ஆர் தர், நிறைய கேன்சர் வந்துகிட்டே இருக்கும். பிரெஸ்ட் கேன்சர் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் இன் இந்தியாவில் வந்து டியூ டு நிறைய இது டேப்லெட் கன்சியூம் பண்ணுறதுனால ஃபீமேலுக்கு வர்றது பிரெஸ்ட் கேன்சர், மேலுக்கும் நிறைய பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது. இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் கேன்சர் ஸ்டொமக் கேன்சர், ஓகே. ஏன் நிறைய ஃபோக்கஸ் பண்ணோன்னா இன் இந்தியா ஸ்லோலி த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் கேன்சரோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பர்டிகுலர்லி அடல்ட் வயசானவங்களுக்கு ப்ரீவியஸ் ரிப்போர்ட் ஷோஸ் தட் above 60 years gastrointestinal கேன்சருக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது. பட் த ரீசன்ட் ரிப்போர்ட் ஷோட் த அடல்ட்ஸ் ஒரு 20 to 25 ஏஜ் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இறந்துருக்காங்க, ஓகேவா. ஸோ ராஜராஜன் அவர் வந்து என்னோட ஒரு ஃபேக்கல்ட்டி எங்கேஜ் தான். அவர் வந்து நிறைய வெளியே சாப்பிட்டார், என் கண் எதிர்க்கு நடந்தது. ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அடித்து கிளப்புவார், ஓகேவா, எவ்ரிடே, ஓகே. ஹீ டைரக்ட்லி அஃபெக்ட் பை தி gastrointestinal cancer. What is the why I am targeting means it's one of the most prevalent cancer groups affecting millions of worldwide. எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது, பர்டிகுலர்லி இந்தியாஸில் இப்போ நிறைய அதிகமாகிட்டு டியூ டு தி அவர் ஃபுட் கல்ச்சர், ஓகே. இன்றைக்கி யூடியூப் எடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே குக்கு தான். வி டோன்ட் ஹேவ் எனி எத்திக்ஸ். யூ கேன் சிந்தசிஸ் என்னது கேர்பேஸ் டெய்ரி மில்க் எடுத்துகிட்டு பஜ்ஜி போட்டு சாப்பிட்ற ஆள்லாம் இருக்காங்க, ஓகே. வி டோன்ட் நோ த ப்ராப்பர்ட்டி, பட் அதோட சைட் எஃபெக்ட் நமக்கு தெரியாது, நிறைய இருக்கும். பட் வி ஆர் கன்சூமிங் லாட் ஆஃப் தி ஃபாஸ்ட் ஃபுட், வெரி ஃபாஸ்ட், எல்லாமே இது பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ திஸ் டியூ டு அவர் ஃபாஸ்ட் லைஃப் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கனால அடல்ட்ரேட்டட் ஃபுட் நிறையா, ஈவன் கிட்ஸ் நிறைய இது பண்ண. சார் சொன்னார்ல கோக், என்னோடய ஃப்ரெண்ட் நிறைய பேர் இருப்பாங்க, குழந்தை அழுதுனா ஒரு கோக் வாங்கி கொடுப்பா அப்படின்றாங்க. பட் அந்த கோக் வந்து அதில் இருக்க அந்த சுகர் மாட்டி, ஓகேவா, ஆர்டிஃபிஷியல் சுகர். அது மாதிரி சார் இன்னொன்று சொன்னார், ஆடட் சுகர் அப்படின்றது வந்து ட்ரக் மைட்டிக்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே ஆடட் சுகர் இருக்குது. ஆடட் சுகர் இஸ் த வெரி வெரி பிக் த்ரெட்டன். நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு காலத்தில் சுகர் அப்படின்றது வந்து காஃபி, டீ, ஸ்வீட்டில் தான் சாப்பிடுவோம். பட் நீங்கள் வெளியே இன்றைக்கி சாப்பிட்றீங்கன்னா உங்களால் சுகர் அவாய்ட் பண்ணவே முடியாது, ஓகேவா. இஃப் யூ ஆர் ஃபேன் ஆஃப் பரோட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வெஜிடேரியன் பரோட்டான்னு போய் சாப்பிடுவீங்க. அந்த வெஜிடேரியன் பரோட்டாவில் அந்த முறுமுறுன்னு ஒரு வரும் தெரியுமா, அந்த ப்ரௌன் கலர் ஆகணும்ல, அந்த ப்ரௌன் கலர். அதே மாதிரி நீங்கள் நான் நிறைய சாப்பிட்றீங்க, நான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நானில் அந்த ப்ரௌன் கலர் வரணும்னா என்ன பண்ணுவாங்க, சுகர் ஆட் பண்ணுவாங்க. சுகர் வச்சு சுகர் போட்டு தான் அவங்க பிசைவாங்க. சுகரை போட்டோடனே, சுகர் விட்டு பேசினோடனே அது நீங்கள் தோசைகளில் போட்டோடனே அது ஃபுல்லாக வேகலாம் தேவையில்லை. சுகர் அந்த சாராயிடும் வெந்த மாதிரி உங்களுக்கு கலர் கொடுத்துரும், ஓகேவா. அதே மாதிரி இந்த ஹோட்டலில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு, சாம்பார் நல்லாயிருக்கு, ரசம் நல்லாயிருக்குன்னு சாப்பிடுவோம். அந்த ஹோட்டலில் எல்லாத்துலேயுமே ஃபுட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க, ரசத்தில் சக்கரை ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டயபெட்டிக்ன்ட்டு காஃபி, டீயில் சக்கரை போடாமல் ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பீங்க. அதை போய் சாப்பிட்டோன்னே நீங்கள் அதை சாப்பிட்டதில் நிறைய சுகர் உள்ளார போயிருக்கும். ஸோ all the food indirectly whether it's required or not சுகர் நிறைய ஆட் பண்ணுது. தட் இஸ் கால்ட் ஆடட் சுகர் அப்படின்னா அந்த இடத்துல சுகர் தேவை கிடையாது, சுகர் இல்லாமலே அதை பண்ணலாம். பட் ஒன்லி ஃபார் த டேஸ்ட் தே ஆட் தி எக்ஸஸ் ஆஃப் சுகர். அந்த சுகர் என்ன பண்ணணும்னா நிறைய உள்ளார போயிட்டே இருக்கும். போக போக வி ஷுட் பேன் தி சுகர். கட்டாயம் சுகர் வந்து நம்ம எரிக்கணும், எரிச்சா தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜியாக போயிட்டு இருக்கணும். நீங்கள் பேன் பண்ணல அப்படின்னா சுகர் டைஜஷன் வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் இன்சுலின் இது பண்ணிகிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையுமே நம்ம நிறைய இடத்துல சுகர் ஆட் பண்ணி தான் குயிக்காக எல்லா கடையிலும் எங்கெங்கெல்லாம் அதே மாதிரி சுகர் வந்து நம்ம ஃப்ரை பண்ண மாட்டோம். பட் மோஸ்ட் ஆஃப் தி பிளேஸ் தே ஃப்ரை தி சுகர், இட் யூஸ் a lot of side effect. So these everything created to the gastrointestinal cancer. நிறைய பேர் பர்டிகுலர்லி தோஸ் ஆர் ஒர்க்கிங் இன் சாஃப்ட்வேர் அவங்களுக்கு எல்லாமே ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேவா. ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றது ஒரு காலத்தில் இப்பயே இருக்கும், ஓகே. இன்றைக்கி ஸ்பெஷல் டைப் ஆஃப் த பில்லோஸ் நீங்கள் உட்காரதுக்கு வந்து நீங்கள் அமேசானில் போனீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் பில்லோன்னு தேடி பாருங்கள். உட்காந்துட்டே தூங்குறதுக்கு ஒரு பில்லோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, கோன் ஷேப்பில் இருக்கும், ஓகே. ஒரு பில்லோ 3000 rupees இருக்கும், ரிஃப்ளெக்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி ஓகே. அரௌண்ட் GI கேஸ்ட்ரோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் மேக்கிங் அவேர்னஸ் அண்ட் ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ஃபார் கிளினிக்கல் அவுட்கம்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நிறைய கண்டுபிடிச்சிட்டா இது பண்ணலாம், பட் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் நம்ம இன்றைக்கி சிக்கன் என்ன பண்ணுறோம், வி ஆர் ஃப்ரைங் தி ப்ரோட்டீன் ஆல்வேஸ். பட் நம்மளோட தமிழ் கல்ச்சர் படி நம்ம ப்ரோட்டீன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரை பண்ண மாட்டோம், ஓகே. அனிமல் ப்ரோட்டீன்ஸை ஃப்ரை பண்ண மாட்டோம், பட் பிளான்ட் ப்ரோட்டீனை ஃப்ரை பண்ணுவோம். நம்ம சாப்பிட்ற வடை, போண்டா எல்லாமே என்னது ப்ரோட்டீன் தான், பட் இட்ஸ் கால்ட் பிளான்ட் ப்ரோட்டீன். அனிமல் ப்ரோட்டீன் மேக்ஸிமம் நம்மளோட கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா வி பாயில் பண்ணி தான் சாப்பிடுவோம், பாயில் பண்ணிவிட்டு இது பண்ணுவோம். பட் நவ் டேஸ் ஃபார் ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் குக்கிங் தே டீப் ஃப்ரை. எதுவாக இருந்தாலும் சரி, ஃபிஷ் இஸ் குட் ஃபார் ஹெல்த், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி
தே டூ தி டீப் ஃப்ரை. ஃபிஷ்ஷை வந்து டீப் ஃப்ரை தான் பண்ணி கொடுப்பாங்க. அதோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் காலியாக போயிடும். ஓகேவா? அந்த இடத்துல வந்து ப்ரோட்டீன் டீநேச்சர் ஆகிருக்கும், டெஃபினட்டாக டீநேச்சர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரியாது, டே டு டே எடுத்துக்கிட்டே இருப்போம். இட் ஸ்லோலி டிஸ்டர்ப் அவர் ஸ்டொமக் அண்ட் இட் கிரியேட்ஸ் ஏ கேன்சர். இட் ஸ்லோலி க்ரோயிங். ஓகேவா? ஒரு நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு சாப்பிட்றோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்னதாக இருக்கும். இன்றைக்கி ஒரு கடையில் போனீங்க அப்படின்னா, ஈவன் ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கன்னா கூட தே சர்வ் அரவுண்ட் 20 to 25 ஐட்டம்ஸ். நீங்கள் 25 ஐட்டம்ஸ் உங்கள் ஸ்டொமக்கில் லேயர் பை லேயர் அடிக்கிட்டே இருக்கீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்வீட் அடித்து எல்லாமே இது பண்ணி லாஸ்ட் மறுபடியும் ஸ்வீட். ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சாப்பிட்ட ஒரு இது போகிறீங்க, ஒரு 30 to 40 ஐட்டம் கொடுக்குறாங்க. அது சாப்பிட்டது ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டொமக்கில் வந்து லேயராக போயிட்டு உங்களோட ஸ்டொமக் வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்தும். ஓகே, நீங்கள் நினைக்கிற நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா, பட் இன்டெரக்டாக நம்மளோட ஸ்டொமக் இறைப்பை பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகும். ஓகே, நான் என் ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லாருமே அடிக்கடி ஒன்று தான் சொல்லுவேன், பிரியாணி இஸ் எ பிக் வில்லன். மதுரையில் நான் என்னோட எல்லாத்தையும் பேசும்போது சொல்லுவேன், நம்பர் ஆஃப் பிரியாணி ஷாப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி நம்பர் ஆஃப் ஹாட் ஹாஸ்பிட்டல். எத்தனை பிரியாணி ஷாப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கோ அதே நம்பர் ஆஃப் ஹாட் ஹாஸ்பிட்டல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மதுரையிலே போனால் இங்கேயோ ஒரு ஹாட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே ஹாட் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பிரியாணி ஷாப். ஒய் ஐம் டெல்லிங் பிரியாணி மீன், உங்களோட ஸ்டொமக் வந்து அசிடிக் பிஹெச், கம்ப்ளீட்லி ஹைட்ரோகுளரிக் ஆசிட். உங்களோட ஸ்டொமக்கோட பிஹெச் என்னவா இருக்கும்? நம்ம வயிறு இருக்குல்ல, சாப்பிட்டோன்னே ஃபுட்டு போய் விழுதுல, திஸ் ஏரியா, இதோட பிஹெச் 1. ஹைட்ரோகுளரிக் ஆசிட் பிஹெச் இருக்கும். பிஹெச் 1. ஒரு ஹைட்ரோகுளரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளரிக் ஆசிட் என்ன எடுக்கிறீங்களோ அது நம்மளோட வயிற்றில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோ பிரியாணி சாப்பிட்றீங்களோ அவ்வளோ பிரியாணியும் அல்கலைட்ஸ், அவ்வளோவும் பேஸ். ஓகே, இட் இஸ் அசிடிக் பிஹெச். நீங்கள் அதுக்கு நெகட்டிவாக என்ன பண்ணிங்கன்னா, நிறைய பேசிக் பிஹெச் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் நிறைய பேசிக் பிஹெச் எடுக்கும்போது இந்த ஸ்டொமக்கோட பிஹெச் வந்து கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ ஸ்டொமக் அசிடிக் கண்டிஷனில் தான் சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும். பட் நம்ம அதுக்கு நிறைய இந்த மாதிரி சாப்பிட அது ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். அதோட பயாலஜிக்கல் சிஸ்டமே கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் கிரியேட் எ ப்ராப்ளம். நீங்கள் கண்டினியூஸாக பிரியாணி சூப்பராக இருக்குது சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுக்கே தெரியும், ஒரு ரிஃப்ளெக்ஸ் வரும். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வால்வு இருக்கும். நம்ம இந்த இடத்துல கரெக்டாக எல்லாருக்குமே ஒரு வால்வு இருக்கும். தட் வால்வ் ஜஸ்ட் வால்வ்னா இருக்கும், ஒரு டியூப் மாதிரி தான் இருக்கும். டியூப் கன்சைனாக ஓப்பன் ஆகும். ஸோ டியூ டு தி இந்த பிஹெச் அண்ட் லாட் ஆஃப் நியூட்ரலைசேஷன், இந்த இடத்துக்கு அந்த வால்வோட இது வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிடும். நிறைய பேருக்கு வந்து சாப்பிட்டோன்னே நெஞ்சு கறிக்குது, எதிர்த்து வருது அப்படின்றத காரணம் வந்து தட் வால்வ் ப்ரெசன்ட் இந்த இதுக்கு நடுவில் ஒரு சின்ன வால்வ்னா வால்வ் மாதிரி இருக்க ஜஸ்ட் ஒரு கன்சைன் தான் இருக்கும். ஜஸ்ட் நாளாக எலாஸ்டிக் லூஸ் ஆகிடும். ஓகே, இன்னர் வேர் லாட்டனா அது எலாஸ்டிக் போகிற மாதிரி அந்த வால்வ் தான். ஸோ என்ன பண்ணால் இங்கே ஆகிற ரிஃப்ளெக்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். தொண்டை வரைக்கும் வரும். தொண்டை வரைக்கும் வந்து அதான் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க, நெஞ்சு எரியுது, கறிக்குது. அதுக்கு காரணம் வந்து டியூ டு யுவர் ஃபுட் ஹேபிட். ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடில் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு இஃப் யூ கோ டு தி ஃபுட் கண்ட்ரோல் யூ எஸ்கேப். ஓகே, அதெல்லாம் கிடையாது. தடவை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து இதோட மியூக்கஸ், இதோட வால்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். தட் வால் டிஸ்டர்ப் பண்ணோன்னே இட் லீட்ஸ் டு அங்கே இருக்க ப்ரோட்டீன்ஸ், அங்கே இருக்க என்சைம்ஸ் டிஸ்டர்ப் ஆகிட்டு இட் ஸ்லோலி மியூட்டேஜெனிக், கொஞ்சம் மியூட்டேட் ஆகும். மியூட்டேட் ஆகணும்னா இட் லீட்ஸ் டு கேன்சர். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இஃப் கோ டு தி அஃபெக்டட் ஆர்கன்ஸ், இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் கேன்சர் பண்ணால் ஈசோஃபேஜஸ் அப்படின்றது வந்து நம்மளோட உணவு குழல். ஓகே, இட் மே பி அஃபெக்ட். அண்ட் ஸ்டொமக், நம்மளோட இறைப்பை அந்த நிறைய இருக்கும். அகெயின் கோலன் அண்ட் ரெக்டம். ஓகேவா, நம்மளோட பெருங்குடல், சிறுங்குடல், அந்த ரெக்டம் அந்த சின்ன இடத்துல அஃபெக்ட் ஆகணும். அகெயின் பேன்க்ரியாஸ் அண்ட் லிவர்ஸ். ஸோ ஒரு 5 years முன்னாடி யாருமே லிவரை பற்றி பாதர் பண்ணியே இருக்க மாட்டோம். லிவர்னு ஒன்று இருக்கா அப்படின்னு. லிவரை பற்றி எப்போ பாதர் பண்ணுவோம்? மட்டன் எடுத்து சாப்பிடும்போது லிவரை பற்றி பாதர் பண்ணியிருப்போம். ஓகேவா, லிவர் சாப்பிடணும் அப்படின்னு இது பண்ணியிருப்போம். பட் நம்ம லிவர் பற்றி சாப்பிட பாதர் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இன்றைக்கி லிவர் அப்படின்றது ஃபேட்டி லிவர் அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்படுறீங்க. ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டீங்களா? இருக்கும் டெஃபினட்டாக. ஓகே, ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். நீங்கள் வந்து சரக்கு அடித்தா தான் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் டிஸ்டர்ப் ஆகணும்னு கிடையாது. இப்போ சரக்கு அடிக்கலனாலும் சரி, அந்த ஆல்கஹாலுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபுட் எடுக்கும்போது வந்து உங்களோட லிவர் வந்து பல்ஜ் ஆகிருக்கும். ஃபேட்டி லிவர் ஸ்லைட்டாக போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் வி ஆர் கிவிங் தி லாட் ஆஃப் ஒர்க் டு தி லிவர். லிவரில் தான் நிறைய ப்ராசஸ் நடக்கும். உங்களோட எல்லாமே இந்த இடத்துல தான் பேன்க்ரியாசிஸ் இருக்கும். பேன்க்ரியாசிஸில் தான் உங்களோட இன்சுலின் இது பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ வி ஆர் கிவிங் லாட் ஆஃப் ஒர்க் ஸோ தட் லிவர் கோயிங் டு பி பல்ஜ். இந்த ஃபேட்டி லிவர் நிறைய ஆப்ஷன். ஃபேட்டி லிவர் வந்து டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்ற வார்த்தைலாம் இது பண்ணிகிட்டே இருப்பீங்க, நிறைய கேள்விப்படுறீங்க. ஸோ டியூ டு யுவர் நியூ ஃபுட் ஹேபிட், வெளியே நிறைய சாப்பிட்றது, புது ஐட்டத்தை சூஸ் பண்ணுறது. எகெயின் நம்மளோட ட்ரெடிஷன் படி நைட்டில் நான்வெஜ் சாப்பிட்ருக்க மாட்டோம். பட் இன்றைக்கி நைட்டில் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட்றோம். ஓகேவா, நான்வெஜ் அப்படின்றது வீக்கெண்டில் மட்டும்தான் சாப்பிட்ருவோம். இன்றைக்கி வீக்கில் ஏதாச்சும் ஒரு நாள் மட்டும்தான் சாப்பிடாம ஃப்ரீயாக இருக்கும். ஸோ
தட் இஸ் த ப்ராப்ளம். உங்களோட அந்த ப்ராசஸ் வந்து நிறைய இருக்கும். பர்டிகுலர்லி தோஸ் ஹூ ஆர் லிவிங் இன் தி சிட்டி சைட், அந்த சிட்டியில் இருக்க வந்து ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், எல்லா ஃபாஸ்ட் ஃபுட். ஸோ இது எல்லாமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ எவ்ரி திங் டிஸ்டர்ப் பண்ணி வரும். உங்களோட ஹோல் இந்த 4 ஆர்கன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக காலி எக்ஸ்டென்சிவாக வேலை வாங்கும். ஓகேவா? இட் கிரியேட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ ஹவு டஸ் ஜிஐ கேன்சர் டெவலப்? எப்படி டெவலப் ஆகும்னா செல் மியூட்டேஷன்ஸ், அந்த செல் மியூட்டேஷன்ஸ்லாம் இருக்கும். Cell living in the digestive organs undergo the genetic mutations and being the to grow the abnormally. Because அடிக்கடி நான் இதை சொல்லுவேன், சிக்கன் ரெட் கலரில் இருக்குன்னு யாராச்சும் கண்டுபிடிச்சாங்களா? நம்ம சாப்பிட்ற சிக்கன் 65 இல்லை நீங்கள் சாப்பிட்ற கிரில் சிக்கன் ரெட் கலரில் இருக்கணும்னு யார் கண்டுபிடிச்சோம்? ஏன் சிக்கன் ரெட் கலரில் இருக்கு? இல்லை, பிகாஸ் ஆனால் எல்லா கடையிலுமே சிக்கன் என்ன ரெட் கலரில் தான் தொங்கிட்டு இருக்கு. வாட் இஸ் த ரீசன்? மசாலாலாம் போட்டால் கலர் வரா சார். நான் மொதல் மசாலானா ஆக்சுவலி காஷ்மீரி சில்லின்னு ஒன்று இருக்குது. காஷ்மீர்லேருந்து ஒரு காஞ்ச மிளகா, அது ரெட் கலரில் கொடுக்கும். அது வந்து காரமே இருக்காது. ஓகேவா? இன்றைக்கி அந்த சுருங்கி இருக்கும், காரமே இருக்காது. அதை அவங்க போட்டு குக் பண்ணும்போது ரெட் கலர் வந்துச்சு. அதை நம்ம அப்படியே மிமிக் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட கெமிக்கல் டையை போட்டு சிக்கன் வந்து ரெட் கலராக மாற்றிடும். ஓகேவா? அது அந்த காஷ்மீரி சில்லி போட்டிங்க அப்படின்னா ஓகே, குட், தெர் இஸ் நோ ப்ராப்ளம். Nowadays we are taking the consuming the chicken in the red in color, green in color. ஓகேவா? அது ஆக்சுவல் கலரில் எடுத்துக்கவே மாட்டோம். ஸோ ரெட் இன் கலர், அந்த ரெட் கலரில் வரும்போது திவி டைரக்ட்லி ஃப்ரை ஆயிலில் போகிறீங்க. ஆயிலோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? சயின்ஸ் படித்தவங்களாம் நமக்கு தெரியலாம்ல. ஒரு ஆயில் வடை சட்டியில் இருக்க அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் 280 டிகிரி கிட்டே இருக்கும். ஓகேவா? வாட்டர் பாயில்னா 100 டிகிரி, மினிமம் 280 to 300 டிகிரி இருக்கும். அதில் போட்டு அகெயின் லாட் ஆஃப் டைஸ், எல்லாம் கான்ஜுகேட்டட் டைஸ் தான். த டைஸ் அகெயின் ஃப்ரைட், it can undergo the chemical reactions. So அது என்ன பண்ணனா, the dye degraded it, converted to small molecules. That small molecules convert into free radicals. So நீங்க எடுக்கும்போது வந்து it goes in your body and it react the mucus. இந்த இடத்துல ஒரு மியூக், நம்ம இதில் வந்து ஒரு மியூக்கஸ் லேயர் இருக்கும். அந்த மியூக்கஸ் லேயர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட குடலை காப்பாற்றிட்டு இருக்கும். அந்த pH 1ல் இருந்தாலும் அந்த இது டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு மியூக்கஸ் லேயர் இருக்கும். அந்த மியூக்கஸில் இது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி கன்சியூமர் ஸ்லோலி தட் மியூக்கஸ் லேயர் கோயிங் டு பி டிசால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுட்டு வந்து டைரெக்டாக இட் கோயிங் டு கான்டாக்ட் வித் யுவர் ஸ்டொமக்கோட வால்ஸ் கூட போய் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்டொமக்கோட வால் கூட போனோடனே எப்படி பெயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிக்கிட்டே வந்தால் உள்ளே இருக்க சிமெண்ட் உறிஞ்சதுக்கப்புறம் செங்கல்ன்ற மாதிரி அது உள்ளார போய் செங்கல் வரைக்கும் போகும். ஸோ செங்கல் வரைக்கும் போனோடனே இட் டைரக்ட் யுவர் ப்ரோட்டீன் சிஸ்டம், இட் கிரியேட் அ கேன்சர். ஓகே, தட் இஸ் த ப்ராப்ளம். நிறைய அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய பேர் இப்போ நம்மகிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது. ஃபுட் சாப்பிட்டோடனே டீ சாப்பிடுவோம், காஃபி சாப்பிடுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் கோக் சாப்பிடுவோம், பவண்டா சாப்பிடுவோம், எல்லாமே சாப்பிடுவோம். பட் வி நெவர் பாதர் அபவுட் தி பிஹெச் ஆஃப் அவர் ஸ்டொமக். நம்ம பிஹெச் வயிற்றுக்குள்ளார் போய் அது என்ன நடக்கும், அந்த பிஹெச் எப்படி, அது கார்பனிக் ஆசிட். ஓகேவா? கார்பனிக் ஆசிட் வந்து ஒர்க் பண்ணுமா, அது எல்லாமே பாதர் பண்ணும். ஸோ எவ்ரி திங் லீட் டு திஸ் டைப் ஆஃப் தி செல் மியூட்டேஷன் நடக்கும். ஆர் டியூமர் ஃபார்மேஷன், சம்டைம்ஸ் டியூமர் ஃபார்மேஷன் அண்ட் இன்வேஷன் அண்ட் ஸ்லோவாக ஸ்ப்ரெட் ஆகும். டியூமர்ஸ் இன்வைட் நியர்பை டிஷ்யூஸ் அண்ட் டு மெட்டசைஸ் ஆர் லிஃப் நோட்ஸ் அண்ட் distant organs நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? This causes a complex multi-phased involving combination of the genetic mutations and environmental factors. இது நிறைய இருக்குது, வந்துகிட்டே இருக்கும். மெயினாக ஃபுட். அதே மாதிரி வந்து ஒரு மீம் கூட போட்டிருப்பாங்க, ஃபுட்டு கெடாமல் இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்சது தான் ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜு. பட் நம்ம இன்னும் வீட்டில் வந்து கெட்ட ஃபுட் எல்லாமே எங்கேருந்து எடுக்கலாம்? ஃப்ரிட்ஜில் தான் எடுக்கலாம். அது நல்லா இருக்க ஃபுட்டை கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து சாப்பிடுவோம். ஓகே, எகெயின் தட்ஸ் ஆல்சோ கோயிங் டு பி a problem. ஓகே, இப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ recently, what is the reason for the gastric cancer means key risk factors. Tobacco use எல்லாருமே யூஸ் பண்ணுறதில்ல, பட் டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு வரும். ஓகேவா? டொபாக்கோ அண்ட் ஆல்கஹால். ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் வருதுன்னு கிடையாது, ஈவன் நவடேஸ் நார்மல் டீ டோட்டில் இருக்க அந்த பிரச்சனை வருது. தட் இஸ் த பிக் இஷ்யூஸ். ஓகே, அவங்களுக்கு 2 பேருக்கு டொபாக்கோ யூஸ் பண்ணுங்க, ஆல்கஹால் வருது அப்படின்னா ஓகே, டியூ டு திஸ் ப்ராசஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது தோஸ் நீங்கள் ஆல்கஹால் யூஸ் பண்ணிங்கனாலே உங்கள் லிவர் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அது இருக்கும், அவங்க பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எகெயின் டியூ டு லைஃப் ஸ்டைல், ஒபேசிட்டி, குண்டாக இருக்கிறது வேறு, ஒபேஸாக இருக்கிறது வேறு. ஓகே, ஒபேசிட்டி, எக்ஸஸ் பாடி வெயிட் அண்ட் லிங்க் டு தி இன்க்ரீஸ் கேன்சர் ரிஸ்க். நிறைய ஃபுட், ஏன்னா ஒபேஸாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. பர்டிகுலர்லி ஸ்நாக்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய எடுத்துக்கணும். அகெயின் புவர் டயட் அண்ட் செடென்டரி லைஃப் ஸ்டைல், லேட் நைட் சாப்பிட்றது. ஓகே, நைட் சாப்பிட்றது, டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது, காலையில் எழுந்து சாப்பிட்றது, 12 மணி பிரியாணி, மிட் நைட் பிரியாணி, இந்த மாதிரி இது. ஸோ அந்த நம்ம ஆர்கன் எப்போ ரெஸ்ட் எடுக்குன்னு ஒரு டைம் இது பண்ணியிருப்போம். அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நம்ம அதை வேலை வாங்கிட்டே இருக்குது. ஸோ திஸ் டைப் ஆஃப் ஓகே, அண்ட் அகெயின் டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது, அப்படியே பண்ணுறது. தீஸ் ஆர் இந்த டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஓகே, லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் அன்ஹெல்தி ஈட்டிங் பேட்டர்ன்ஸ்
contributed risk. These are the some risks. And again, இது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், பைரோலோபாக்டரி, ஹெலிகோபாக்டர் பைரோலி, ஒன் ஆஃப் தி ரீசன். நம்ம நிறைய பேர் இது பண்ணிட்டு இருப்போம். அல்சர் எதனால் வருது அப்படின்னா, பச்சை மிளகா சாப்பிட்றதுனால அல்சர் வருது, காரமாக சாப்பிட்றதுனால அல்சர் வருது அப்படின்னு சொல்லுவோம். இது எதுனாலுமே அல்சர் கிடையாது. அல்சர் எதனால் வருது அப்படின்னா வந்து ஒரு பாக்டீரியானால தான் வருது. நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியில் ஹெலிகோபாக்டர் பைரோலின்னு ஒரு பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியா ஒரு தடவை உங்கள் லைஃப் வயிற்றில் போயிடுச்சுன்னா லைஃப் லாங் அதை எடுக்கவே முடியாது. அந்த பாக்டீரியோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அதோட சஸ்டைனபிலிட்டி என்னென்னா, தட் பாக்டீரியா லிவ்ஸ் இன் pH 1 அசிடிக் pHல சூப்பராக வாழும். ஓகேவா? அதனால் அது போயிட்டே இருக்கும். ஸோ சார் அதனால் என்ன சார் வந்து அசிடிக் pHல வந்துட்டே போகுது அப்படின்னா, அவர் என்ன பண்ணோன்னா உள்ளார போயிட்டு நம்ம கொடுக்குற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் அதை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுவோன்னா வயிற்றுக்குள்ளே நிறைய அமோனியா ஜென்ரேட் பண்ணுவார். அமோனியா ஜென்ரேட் ஆகிடும். பாக்டீரியா இட்ஸ் கிரியேட் லாட் ஆஃப் அமோனியா. வாட் ஹேப்பன் மீன்ஸ் தட் அமோனியா நியூட்ரலைஸ் அவர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ அசிடிக்காக இருக்க வேண்டிய நம்ம வயிறு வந்து என்ன பண்ணால் நியூட்ரலைஸ் ஆகிடும். நியூட்ரலைஸ் ஆகிட்டு அகெயின் அமோனியோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. அகெயின் இட் ஆல்சோ டிஸ்டர்ப் அவர் ஸ்டொமக்கோட வால்ஸை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன புண்ணாக்கிடுவார், பஞ்சர் ஆகிறது. ஓகேவா? தட் இஸ் கால்ட் அல்சர். அதுதான் அல்சர். ஸோ அவர் அந்த பாக்டீரியா பண்ண பஞ்சரில் தான் நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே போயிட்டு வந்து எப்படி ஒரு சின்ன காயம் ஆகிருக்கு, ஒரு சின்ன பஞ்சர் ஆகிருக்குன்னா அது எப்படி ஒரு ஓரசனா ஒரு ஏரியும் இல்லை, அதே தான் உங்கள் வயிற்றுக்குள்ளாரே நடக்கும். ஸோ அந்த பாக்டீரியா வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பஞ்சர் பண்ணுறாரு. அது உள்ளார போகும்போது அது உங்களுக்கு பெயின் இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து அல்சர் அப்படின்னு சொல்கிறது. அல்சருக்கு மெயின் ரீசனே வந்து the Helicobacter pylori that causes the stomach cancer and hepatitis B or C linked with the liver cancer. இது கூட வந்துகிட்டே இருக்கும். Again family history, sometimes due to family history, but it is very rarely found. Family historyனால வரது ரொம்ப rare, but only very rare cases are found. And chronic inflammation, some of the inflammationsனால இது பண்ணலாம். ஏன்னா இன்ஃப்ளமேஷனாக நிறைய ட்ரக் எடுத்துக்கிறது, முட்டி வலிக்கு நிறைய ட்ரக் எடுத்துக்கிறது, பெயினுக்கு கால் வலிக்கு நிறைய ட்ரக் எடுத்துக்கிறது. அதனால அகெயின் ப்ரீவியஸ் சர்ஜரிஸ் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் லேசியாக இருக்கனால வந்து ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் அப் டு இன்ஃப்ளமேஷன் ஹெலிகோபாக்டர் பைரோலி வரைக்கும் லாட் ஆஃப் இருக்கும். ஸோ அரௌண்ட் அபவுட் 90 to 95 ஸ்டொமக் கேன்சர் அது adenocarcinomas அப்படின்ற இடத்துல வரும். ஸோ தீஸ் கேன்சர்ஸ் டெவலப் ஃப்ரம் தி கிளாண்ட் செல்ஸ் அண்ட் இன்டர் மோஸ்ட் லேண்டிங் ஆஃப் தி ஸ்டொமக்ஸ் மியூக்கஸ். நான் சொல்கிறது வந்து இந்த அடினோகார்சினோமா தான் அரௌண்ட் 90 இருக்கும். ஸோ அந்த ஸ்டொமக்குள்ளார அந்த வால்ஸ் இருக்குல்ல, அந்த மியூக்கஸ் டிஸ்டர்ப் ஆகிட்டு அது வரும். ஸோ மியூக்கஸ் டிஸ்டர்ப் ஆகாத வரைக்கும், பிகாஸ் நம்ம ஸ்டொமக்குள்ளார எப்பயுமே ஒரு லேயர் இருக்கும், குழகுழன்னு ஒரு லேயர் இருக்கும், ப்ரொடெக்டிவ் லேயர். தட் லேயர் ப்ரொடெக்ட் லாட். ஓகேவா? அந்த லேயர் என்னைக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சோ டெஃபினெட்லி டஸ். ஓகே. ஸோ தென் gastric adenocarcinoma has the two types, gastric cardiac cancer and non-cardiac gastric cancers. So the cardiac cancer cells begins in the top inch of the stomach, just below where they meet the esophagus. எந்த இடத்துல வரும் அப்படின்னா இந்த இடத்துல this joint, இந்த உணவு குழையும் அந்த கெஸ்ட் இருக்கும், இந்த இடத்துல ஆரம்பிக்கும் மெயினாக. ஓகேவா? பிகாஸ் நமக்கு நிறைய ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வர்றது இந்த இடத்துல தான், அந்த வால்வு டிஸ்டர்ப் ஆகிறதுனால வரும். ஸோ தட் கேன்சர் ஆர்ஜினே திஸ் சைட் ஈசோஃபர் இருக்கும். Again, stomach cancer survival rate is 33. Currently, they identify 33.3 as a result of the combined treatment. Initially, identify பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா we can survive through our food. But however, நம்மளோட தமிழ் இதே தான், prevention is better than cure. வருமுன் காப்போம் தான். ஸோ யூ ஹேவ் தி குட் நாலேஜ், வி கேன் ப்ரிவென்ட். ஓகே. ஸ்டொமக் கேன்சர் வந்துச்சுன்னா சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. தீஸ் ஆர் தி என்னென்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜரி, சம்டைம்ஸ் தி சர்ஜரி தே ரிமூவ் தி டியூமர். ஓகே. ஆர் கீமோதெரபி ஆர் ரேடியேஷன் தெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி அண்ட் இம்யூனோதெரபி. தீஸ் ஆர் தி சம் ஆஃப் தி தெரப்பிஸ் தர். ஸோ இதான் அந்த ஹெலிகோபாக்டர் பைரோலி, இந்த பாக்டீரியா அதுதான் நிறைய அல்சருக்கு மெயின் ரீசனே அதுதான் இருக்கும். ஸோ இன் அவர் லெபார்டரி வி டார்கெட்டட் ஒரு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணோம். ஸோ with the help of the we design, through our knowledge we design the heterocyclic and we targeted the CDK. It's got a cyclodependent kinase. That kinase is mainly responsible for the stomach cancer. Okay. கேன்சர் செல்ஸ் வந்து கேன்சர் வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கான ட்ரக் கிடையாது. கேன்சர் செல்ஸை கில் பண்ண முடியாது. பட் மேக்ஸிமம் ட்ரக் தி கண்ட்ரோல், கேன்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, கில் பண்ணுறது அப்படின்றது வந்து அந்த கேன்சர் செல்ஸ் அதை கில் பண்ணுறது வந்து ஒன்லி ரேடியேஷன் தெரப்பி, கீமோதெரப்பி, த்ரூ தி கீமோதெரப்பி ஒன்லி. பட் த்ரூ தி ட்ரக் கேன்சரை கில் சரி பண்ணலாம் அப்படின்னு இது வரைக்கும் தெர் இஸ் நோ ரிப்போர்ட். ஓகே. இருக்கான. ஸோ வி ட்ரை டு கண்ட்ரோல் த்ரூ தி டார்கெட்டிங் தி சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேஸ். இந்த கைனேஸ் தான் மேக்ஸிமம். கைனேஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் தி என்சைம். மேக்ஸிமம் ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒரு என்சைம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அந்த என்சைம் வந்து அதோட எக்ஸ்பிரஷன் அதிகமாக வர்றதுனால தான் இட் ப்ரொமோட் ஆர் இட் சப்போர்ட் தி கேன்சர் செல் க்ரோத். ஓகேவா? இஃப் தி டார்கெட் தட் ரெஸ்பெக்டிவ் கைனேஸ் we can stop the growth. அந்த growth இது பண்ணிட்டு then we can remove the tumor life அப்படின்ற மாதிரி தான் அந்த ஐடியா. So we have the pyrimidine based heterocyclics in this. We see that
heterocyclics target the cycling dependent kinase இது பண்ணிட்டே இருக்கும். So இந்த what is kinase means CDK or the protein kinase, a family of enzyme that regulate the almost all the cell events. So the CDK, what is this means, it only support and it will improve the cell growth. நம்மளோட metabolic process நீங்க வளர்க்கறது எல்லா cells இது பண்றது வந்து பண்றதாகும். So we target which kinase is responsible for the GI cancer and the adenocarcinogen and the cell line இது பண்றது we target it. So around plenty of CDKs, around 20 CDKs there, these kinase bind with the cyclins and directly regulate the cell transition and cell division. இந்த CDK தான் பண்ணோம்னா சைக்கிளின் இது பண்ணிட்டு அந்த செல் டிவிஷன் அடுத்து நம்மளோட மெட்டபாலிக் ப்ராசஸ் செல்ஸ், ஏன்னா நம்ம உங்களுக்கே தெரியும் செல்ஸ் நம்ம பாடியில் இருக்க செல்ஸ் வந்து எவ்ரிடே இட்ஸ் க்ரோ அண்ட் எவ்ரிடே டிஸ்ட்ராய். எப்படி கையில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கின் வளர்ந்து டெட் ஆகிட்டு இருக்க மாதிரி பாடியில் இருக்க எல்லா செல்லுமே இட்ஸ் ரீஜெனரேட் இட் செல்ஃப். பழைய செல் டெட் ஆகிட்டே இருக்கும், புது செல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். இட்ஸ் கால்ட் மெட்டபாலிக் ப்ராசஸ். ஸோ ஃபார் தட் க்ரோத் தட் இஸ் த CDK இந்த இருக்குல்ல, திஸ் இஸ் தி சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேஸ், இட்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதுதான் அந்த செல் க்ரோத் இது பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ த ப்ரெசன்ட் ஒர்க் இஸ் தி டார்கெட்டிங் தி ATP பாக்கெட் ஆஃப் தி CDK. அந்த ATPயில் தான் அந்த பாஸ்பேட்லாம் இருக்கும். CDK டு இன்ஹிபிட் தி கைனேஸ் பாஸ்போரிலேஷன் வித் தி சூட்டபிள் காம்படிட்டர்ஸ் இஸ் a key strategy in cell cycle arrest. ஸோ அந்த which CDK is responsible to grow the அந்த gastrointestinal cancer இது பண்ணுறதோ அதை டார்கெட் பண்ணுறதுக்கான ஒரு மாலிகுல்ஸ் we develop that molecules. ஸோ திஸ் செல் இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கைனேஸ், நிறைய கைனேஸ் இருக்கும். அதில் CDK1 அரௌண்ட் 20 டைப் ஆஃப் கைனேஸ் இஸ் தேர். ஸோ அரௌண்ட் 8 டைப் ஆஃப் CDK1 to 8 தே ஐடென்டிஃபைட் ஃபார் தி gastrointestinal cancer. ஸோ இல்லை gastric cancer அண்ட் CDK2 இது பண்ணுறது அண்ட் CDK6 அண்ட் CDK8 இந்த இதெல்லாம் அந்த CDK7 இதுணும். ஸோ அந்த CDK இது பண்ணி நாங்கள் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ்லி there are different type of the CDK inhibitors, நிறைய CDK inhibitors they already reported. For the GI very few drugs are in market. Okay, so idile again it's a drug discovery, not a drug invention. Okay, so already this molecule is reported and these two moieties is reported. So we try to we has a low level, so we try to get the compound in this moiety. This pyrimidine moiety is highly reactive, so from the reported we take the pyrimidine moiety. In this moiety, it's a pyridine, not a pyrimidine, but however this fused tetralone. The fused tetralone shows a good activity. So, this is thanithiyanchi. So, we take with the help of the computational studies. We identified this moiety is more active. Again, in this case, the tetralone moiety is more active. So, again, we coupled this pyridine moiety, that is a pyrimidine moiety, and this tetralone moiety. That rendu thing join பண்ணிட்டு we designed a one new molecule. ஒரு new molecule நாங்க design பண்ணோம் based on the computational studies. So again that molecules first we identify பண்ணி this moiety may be active அப்படின்னு வந்து through the computation studies we identify this moiety. Then again we have to synthesis, அந்த moiety synthesis பண்ணி synthesis பண்ணோம் through retrosynthetic analysis, backside reverse calculation we do the retrosynthetic analysis. So we choosing the two pathways. This is the first pathway, one part strategy, ஒரே இதில் போட்டால் மூணு மிக்ஸ் பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி பார்த்தோம். Again two step strategy, but in this strategy it's work for the only few molecules, not the we synthesize around the 21 compounds, but only for the 3 molecules only this one point strategy is working due to the different substitution. So we started the two part strategy, two step pathway. So first sorry, so first we did tetralone and with aldehyde we fuse the stable chalcone. Then this chalcone is fused with the guanidine moiety and we achieve this compound. So like this in the first method இது பண்ணினோம் and the second method இது பண்ணும்போது so through the this is called a heterocyclic synthesis. It's not a normal heterocyclic synthesis, it's a target oriented heterocyclic synthesis. Completely இந்த moiety தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத அந்த CDK வந்து CDK enzyme கூட பைண்ட் ஆகிட்டு அதோட எக்ஸ்பிரஷனாக அதோட செக்ரியேஷனை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம் through the computation strategy. அதை ஐடென்டிஃபை பண்ணி ஸ்ட்ரக்சரை நாங்கள் டிசைன் பண்ணியது. Then through retrosynthetic analysis we back calculation we calculate the molecule, then we do the synthesis. நிறைய இது பண்ணுவோம் பட் பண்ணும்போது அரௌண்ட் we synthesis around the 21 compounds. ஓகே, ஒரு காம்பவுண்ட் synthesis பண்ணி பியூரிஃபை பண்ணுறதுக்கு எங்களுக்கு மினிமம் ஒரு 15 days to 20 days ஆகும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிகாஸ் each and every because it contains around 3 nitrogen moieties, 2 step column purification, highly polar compound. It is difficult to take the compound, so around 20 minimum 1 month ஆகிடும் ஒரு காம்பவுண்ட் பியூராக எடுக்கிறதுக்கு மில்லிகிராம் லெவல் எடுக்கிறதுக்கு. ஸோ அரௌண்ட் வி சிந்தசைஸ் தி 21 compounds. வி சேஞ்ச் த நைட்ரஜன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா த நைட்ரஜன் pyridine moiety is 3 pyridyl moiety. இந்த இடத்துல எல்லாமே 3 நைட்ரஜன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப் டு திஸ் 3 நைட்ரஜன் again we go the 2 these 2 are the 2 nitrogens and in this case the
for the nitrogen present in the fourth position. இந்த இடத்துல எல்லாமே modification பண்ணிக்கிட்டே வந்தோம். Again the main phenyl and methyl and methoxy இந்த மாதிரி இருந்துரும். So again the upper ring also we change a lot of functional group changing. Okay, அதில் பார்த்தீங்கன்னா in this case the OH group is there, again pyridine and quinidine. So in this mighty nitrogen is present on the side ring, but in this mighty nitrogen is present here and here. Okay, so we did the lot of changes. என்னென்ன modification பண்ண முடியுமோ we try to incorporate the nitrogen in different positions. So while designing this molecule, that is called a structure activity relationships. So just ஒரு heterocyclic மட்டும் synthesis பண்ண முடியாது, that how the heterocyclic bind with our the CDK, அந்த CDK கூட inhibit பண்ணோம். So CDK கூட எப்படி bind பண்ணோம், என்னென்ன opportunity இருக்கு அப்படின்ற மாதிரி what is possibility போது. So again in this mighty we increase the OH group. So why we introduce the OH group means if you design any type of the drug molecule, that drug molecule should be water soluble. ஏன்னா நம்மளோட full body மே வாட்டரில் தான் ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அடிக்கடி நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருக்குது. எதுக்கு அப்படின்னா வாட்டர் இஸ் அவர் சால்வெண்ட். நீங்கள் தண்ணி குடிக்க தான் ஓடிட்டே பிளட் இது பண்ணணும். ஸோ இட் ஷுட் பி டிசால்வ் வாட்டர். ஸோ இன்க்ரீஸ் தென் அண்ட் திஸ் த நைட்ரஜன் ஆட்டம் த தேர்ட் பொசிஷன் இஸ் அ மோர் ஆக்டிவ். நைட்ரஜன் செகண்ட் பொசிஷன் அண்ட் ஃபோர்த் பொசிஷன் லெஸ் ஆக்டிவ். ஸோ வி ஐடென்டிஃபை தி நைட்ரஜன் present in the third position only, it has the appropriate binding, it is more active. And again the 6-membered ring more active and then the less membered. இதில் பார்த்தீங்கன்னா we introduce the 6-membered ring. One of the moiety we introduce the 5-membered ring also. So here we introduce the 5-membered ring. ரிங்கை குறைச்சி பார்ப்போம், ஹைட்ரோஃபோபிசிட்டி இன்க்ரீஸ், லிப்போஃபிலிசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு 5 mm பட் இதுன்னா. ஸோ இட் ஷோஸ் தே குட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் ஏன் ஒவ்வொரு மாய்ட்டி இருக்குது அப்படின்றத வி ரேஷனலைஸ். ஸோ அகெயின் வி சப்ஜெக்ட் செல் proliferation activity and AGS cell line submit பண்ணோம். இட்ஸ் collaboration. ஸோ திஸ் மாய்ட்டி திஸ் OH இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா it was around 3.5 micromolar. It was the very good activity among this around 21 compounds synthesis பண்ணோம். அதில் this mighty shows the very good activity and again these molecules also shows the good activity. Okay, when compared to other molecules, these are the through the in vitro studies we identified. So again this molecule is compared with one of the known drug molecule, that is roscovitin. இந்த molecule இது பண்ணும்போது but this molecules are around 1.2. எங்களுக்கு இன்னும் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 3.5 micromolar வருது. பட் ரிப்போர்ட்டட் மாலிகுல்ஸ் வந்து 1.2, அதோட கொஞ்சம் ஹை ஆக்டிவிட்டி இருக்குது. இட் இஸ் அ கமர்ஷியலி அவைலபிள் ஆன்டி கேன்சர் ட்ரக். இது கமர்ஷியலாக இருக்குது ஆன்டி கேன்சர் ட்ரக். பட் வி த்ரூ தி கம்ப்யூட்டேஷன் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸ் வாட் யூ ஐடென்டிஃபை மீன்ஸ் இந்த இடத்துல ஒரே ஒரு OH தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு OH இருக்கிறனால சாலிபிலிட்டி கம்மியாக இருக்கிறனால வந்து மேபி ஆக்டிவிட்டி கம். அகெயின் நவ் கரண்ட்லி வி ஆர் ஒர்க்கிங், வி இன்ட்ரடியூஸ் தி 2, 3, 4 hydroxyl group. When increase the hydroxyl group, it increase the aqueous solubility and it shows the more activity. அது நிறைய பண்ணிட்டு இருக்கோம். we are trying to patent this compound. இது பண்ணிட்டு இருக்கோம், அது பண்ண போயிட்டு இருக்கு. so it shows a good activity. again இதோட காம்பவுண்ட் இது பண்ணும்போது வந்து again all the in vitro cell activity and the selective index shows the our synthesized molecule shows the very good activity against the gastrointestinal cancer. அந்த CDK வந்து எக்ஸ்பிரஷன் வந்து சூப்பராக சப்ரஸ் பண்ணுது, அந்த ஆக்டிவிட்டி இது பண்ணுறோம். again how we rationalize through the document studies. actually document studies நிறைய பண்ணோம். just I only showed the only one slide. so this is the one of the histamine on protein is there. with the histamine it shows a strong binding through the Schrödinger இது பண்ணும். so again roscovitin எப்படி அந்த ஆக்டிவிட்டி காட்டுதோ அதோட binding we compare with the our present drug molecule binding and the both the molecule binding shows the same binding and the same activity. but in this case we try to increase the இந்த ஒரே ஒரு OH இருக்கனால கொஞ்சம் எங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இது அதிகமாக தேவைப்படுது. so we try to increase the more hydrogen 2, 3 இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணி சிந்தசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். because having the more hydroxyl group difficult to synthesize and difficult to purify, but we slowly achieving it. அது ப்ராக்ரஸில் போயிட்டு இருக்கு. அரௌண்ட் 3 molecules synthesis பண்ணிட்டோம். again we try to again. so again அந்த roscovitin enzyme activity பார்த்தீங்க அப்படின்னா 5B in this compound 5B and 5G and 8B, these compounds shows the very good activity when it's relative to the roscovitin commercially available drug. so through this work we synthesize the lot of novel fused pyrimidines and screened compound 5G and 5 of the higher selectivity index, both the higher selectivity index. so இதில் வந்து நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் கிடைச்சது. இதில் வந்து இன்னும் we are not achieved, ஃபைனலாக முடிக்கல. அந்த 5G அந்த ஒரு OH இருக்கனால குட் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஸோ அந்த ஒரு மாலிகுலை மாடலாக இந்த திஸ் மாலிகுல் ஹேவிங் திஸ் மாலிகுல் இந்த ஐடியா பண்ணுச்சு. ஸோ we again do the structural modification this mighty. இந்த mighty இன்னும் ஃபர்தராக structural modification பண்ணி again we are trying to synthesize the more compound based on this structure to enhance the activity with lower concentration. because நாங்கள் இப்போ மைக்ரோகிராமில் தான் இந்த காம்பவுண்ட் இருக்குது, மைக்ரோகிராமில் தேவைப்படும். but if it is a good drug means you should work in the nanomolar, ரொம்ப very low concentration, that is minimum கொடுக்கும்போது ஆக்டிவாக இருக்கும். okay, again toxicology studies and cytotoxic studies, it never disturb the normal cells. ஏன்னா நம்ம ஒரு ட்ரக் எடுக்கும்போது it should be
டார்கெட்டட் டெலிவரி. எந்த செல் அஃபெக்ட் ஆகுதோ அந்த கேன்சர் செல்ஸை மட்டும்தான் போய் அஃபெக்ட் பண்ணும். இட் ஷுட் நாட் அஃபெக்ட் அவர் நார்மல் செல்ஸ். ஆல்ரெடி நார்மலாக இருக்க செல் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ டூயிங் தி கம்பேரிசன் பிட்வீன் தி கேன்சர் செல் அண்ட் நார்மல் செல்ஸ், இட் நெவர் டிஸ்டர்ப் தி நார்மல் செல்ஸ். நார்மல் செல்ஸில் எந்த ஒரு பைண்டிங் ஆக்டிவிட்டி இல்லை. ஒன்லி இட் அஃபெக்ட் ஒன்லி அந்த கேன்சர் செல்ஸை மட்டும்தான் செலக்டிவாக இருந்து. இட்ஸ் ஒன் ஆஃப் திஸ் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். ஸோ இது பண்ணி இந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ திஸ் ஒர்க் first this work is we published in one of the journal, Chemical Biology and Drug Design in 2024, okay, with the help of our biology people. Dr. Kamaraj, he is a Center for Genomics director. He helped a lot. He has the cell lines and he gives the activity. Still we trying to for the animal models போயிட்டு அதை பேட்டர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். So actually this work is done by one of my student, N. Saranakumar, okay. Actually he is my classmate in UG. He has a vast industrial experience, நிறைய ஹெல்ப் பண்ணாரு. So he only achieved not only this one of his work, he did around 6 to 7 work, okay, Saranakumar. This work is supported by the TANCET and TRANSKI, ரெண்டு பேரும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபண்டிங் பண்ணாங்க, okay. So however it is supported by the RUSA and SERB, CSIR, everything. So they supported, but mainly it's supported by the TRANSKI, தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் அண்ட் TANCET ரெண்டு பேர் இருக்கணும். இட்ஸ் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான். we consumed around several lakhs because on the drug molecule இது பண்ணுறதே இருக்கும். So we thank everything. So this is our drug discovery journey in our laboratory, but still we are working for the lung cancer. அந்த செல் லைன்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 2-3 செல் லைனில் சூஸ் பண்ணி மெயினாக இந்த எனக்கு வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் கேன்சர் ஒர்க் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் தி அவர் ஃபர்ஸ்ட் ஒர்க், பட் ஸ்டில் வி ஆர் ஒர்க்கிங் மோர், ஓகே. ஸோ with this word I conclude my lecture. So once again I want to thank the organizers, principal, head of the department of this department, and also I would like to thank my friend Prabhakar and all the faculties for giving this opportunity. So you have any doubts you can ask, I will try to clarify. Okay, thank you very much. Anybody has questions, please. Sir, the IBS no problem, intestine bowel syndrome ஒரு ப்ராப்ளம் இருக்குது சார் வயிற்றில். அந்த ப்ராப்ளத்துக்கும் கேஸ்ட்ரிக் கேன்சருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? இன்டெஸ்டைன் பவுல் சிண்ட்ரம், IBS. ஓகே சார், ஓகே சார். சார் ஐ ஹேவ் டவுட் சார். எஸ் சார். எடுத்தோடனே டக்குன்னு வராது. சின்ன சிம்டம்ஸ்லாம் காட்டிக்கிட்டே தான் வரும். இது மூலமாக கேன்சர் வருமானு கேட்குறேன் சார். அது நீங்கள் அப்படி சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டல, அதனால் வரும்னு சொல்லவும் முடியாது, டாக்டரும் சொல்ல மாட்டார், ஓகேவா. அதனால் நீங்கள் அது மாதிரி இருக்கும். நீங்கள் அதான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட் ஸ்லைட்லேயே பண்ணேன். இஃப் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். அது அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் போகும். நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே டாக்டர், பிகாஸ் ஐம் நாட் எ டாக்டர் தான் எல்லாம் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது, ஓகே. ஐம் நாட் எ டாக்டர், ஐம் எ ரிசர்ச்சர், ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுக்கான பதிலே நான் சொல்லக்கூடாது, நீங்கள் டாக்டர் தான் கேட்கணும். தேங்க்யூ சார். ஏன்னா டாக்டர்ன்றது வேறு, ரிசர்ச்ன்றது வேறு சார். தேங்க்ஸ் சுரேஷ். ஸோ ஒன் ஆஃப் த சைட்டோடாக்சிட்டி எவ்வளோ வந்துச்சு உங்களுக்கு இந்த அந்த பிரிமிடின் மாலிகுல் பண்ணும்போது? வாட் வாஸ் த சைட்டோடாக்சிட்டி லெவல்? இந்த இதுதான் சைட்டோடாக்சிசிட்டி. எஸ் எஸ். Actually, cytotoxicity profile I didn't display it. It's only I showed the in vitro cytotoxicity, MTTSA. Yeah, because it will show that whether it's also disturbing the normal cells. Yes. And இதில் வந்து CDK மட்டும் இல்லாமல் EFGR ஆக்டிவிட்டியும் யூஸ்வலாக இந்த மாலிகுலுக்கு இருக்குது. ஆமாம். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். EFGR வித் xenograft மாடல் வந்து தட் ஆல்சோ யூ கேன் ட்ரை. ஆக்சுவலி EGFR பண்ணோம், அதை நான் டிஸ்பிளே பண்ணல. EGFR பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த ஒர்க்கு அடுத்து EGFR பண்ணியிருக்கோம். EGFR என்சைம் இது பண்ணுறது மெயினாக நாங்கள் சிரிக்கணும் போது எகெயின் செல் லைன் கிடைக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலி ஈவன் இந்த இது பண்ணும்போது அவங்க பப்ளிஷ் ஹையர் சேனல் போகும்போது அட்லீஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 5 to 6 செல் லைனில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. எங்களுக்கு நல்ல பயாலஜிக்கல் கொலாபரேட்டர் கிடைக்க மாட்டார். ஸோ அவங்ககிட்ட நாங்கள் நாங்கள் நிறைய ஐடியா இது பண்ணோம். அந்த EGFR அந்த அவங்ககிட்ட இருக்க செல் லைனில் வச்சு தான் நாங்கள் கன்சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே. பிகாஸ் வி ஆர் கெமிஸ்ட். நாங்கள் வந்து அந்த புனேலேருந்து அவங்க செல் லைன் வாங்குறாங்க.
அது இன்கேஸ் நாங்கள் இன்னும் ஒரு 2-3 செல் லைனில் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ன் பண்ணனா அவங்க மினிமம் 6 to 7 செல் லைன் கேட்குறாங்க. EGFRலையும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா பிகாஸ் இதுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் மாலிகுலுக்கு EGFR இல்லை அப்பட்டோட்டிஸ் வந்து இது வந்து கொஞ்சம் நிறைய ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அது ஜீனோகிராஃப் மாடல்னு ஒன்று இருக்குது. தட்ஸ் அன் இன்வைவோ மாடல். அதில் நீங்கள் பண்ணலாம், அதில் பண்ணலாம். அப்புறம் வந்து இப்போ ஃபினாலிக் குரூப் சேர்த்தும் போது டஸ் இட் மேக் எனி டிஃபரன்ஸ் ஆஃப் ஆடிங் சம் மோர் ஃபினாலிக் குரூப்ஸ்? பிகாஸ் அந்த ஃபினாலிக் குரூப் டஸ் இட் ஹேவ் எனி அடிஷ்னல் வேல்யூ உங்களோட காம்பவுண்டில் ஃபியூஸ் பண்ணும்போது? ஆக்சுவலி நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, when compared with this phenolic group, this compound has a good solubility when compared to the other formula. இல்லை, one is fine, but additional of phenolic groups, does it have any impact? Yes, there. பட் இன்னும் நாங்கள் ஸ்டடி பண்ணல. ஏன்னா அந்த ஃபினாலிக் குரூப் இருக்குன்னா ஃப்ரீ ஃபினாலிக் குரூப் எடுக்கனால அந்த காம்பவுண்ட் எடுக்க டஃப்பாக இருக்குது. ஓகே, பட் ஹவர் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு 2, 3, 4 3 ஃபினாலிக் குரூப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அவர் 2 காம்பவுண்ட் சிந்தசிஸ் பண்ணுறோம். இன்னும் ஒரு 2 காம்பவுண்ட் அந்த we try to இந்த இடத்துல 1, 2, 3 ஓகஸ் குரூப் இருக்கும்போது ஆக்டிவிட்டி அண்ட் பைண்டிங் ஸ்ட்ராட்டஜி அந்த நார்மல் ஸ்டடிஸ் பண்ணும்போது ஃபினாலிக் குரூப் இன்க்ரீஸ் ஆகும்போது ADME ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகுது. But yeah, theoretically okay, but practically not. Theoretically predicted, yet not experimentally not true. Thanks. Western blot போட்டு கன்க்ளூட் பண்ணியிருக்கலாமே சார் இது லாஸ்ட் ப்ராசஸ். ஸோ யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி ஐடென்டிஃபை த ப்ராப்பர்ட்டிஸ். Which problem? You synthesize no sir. Last stage, once you go for antibody and Western blot போட்டிங்கன்னா you can able to easily conclude. அது பண்ணிட்டா we can able to justify it. You have the property. Yes sir, பண்ணலாம். Actually நிறைய இது வந்து collaboration நாங்கள் கெமிஸ்ட்ரி only problem we couldn't get a very good biological collaborator. பசங்க ஒரு 2 செல் லைன்ல பண்றாங்க, சோம்பேறி ஆயிராங்க. அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்தனே you are not cell line work is not such a easy work sir, because maintaining a cell line is very difficult. Getting cell line is also difficult. If you get without the person who are learn the cell biology, they can't able to. இப்போ நீங்க so நம்ம chemistry person can't able to go and add the cell lines. போட்டா எல்லாமே நமக்கு ஸ்பாயில் ஆயிடும். So whatever bacteria grow ஆயிடுது, fungus grow ஆயிடுது. Yes, that is what we will face. So நீங்க ஒரு செல் லைனை ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்றதுக்கு you have to go for 5 cell lines. If you probably 2 cell line work ஆகும், முச்சம் எல்லாமே போயிடும் cells, because it's very difficult. How we are maintaining our own body to that extra care, like a small bond we have to take care of the cells. That's why I'm telling, if you go for the Western blot, you can conclude your studies. Okay, I'll try madam. Okay, thank you sir. Thank you. பட் டிஃபிகல்ட்டி இருக்குது. பட் நாங்கள் பப்ளிஷ் பண்ணி பேட்டர்ன் பண்ணால் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அது நாங்கள் டிஃபிகல்ட்டி ஆகிடுச்சு. கெமிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் ட்ரை, நாங்கள் டே நைட்டாக ரெடியாக இருக்கோம். ஆனால் அவங்க இன்னும் நாங்கள் பிகாஸ் நாங்களே இப்போ கொஞ்சம் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நாங்கள் வெளியே அவுட் சோர்சிங் பண்ணும்போது ஒரே ஒரு செல் லைன் ஒரு காம்பவுண்டுக்கே அவங்க அரௌண்ட் 6,000 7,000 சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ், பட் இன்னொரு யூனிவர்சிட்டி யூ ஹேவ் ஆல் த ஃபெசிலிட்டி, யூ டோன்ட் ஹேவ் தி மென் பவர். எஸ் மேடம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். Okay, sure madam, I will try. I will discuss. So any other questions? So thank you. In the absence of the further questions, thank you once again. Thank you all. Thank you, sir, for sharing your speculative views and ideas.